ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கேட்டில் ருஜிரா பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா த லெஜெண்டரி ஹீரோ மனோட எபிசோட் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிக் போடுவாங்க, ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், எனக்கும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோட பாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்புறம் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். சரி, ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஸர் இவங்க ரெண்டுத்துக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. யார் யாருக்குன்னா நம்ம டுரோனுக்கும் அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவான நம்ம ஹீரோக்கும். அப்படிதான் அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம ஹீரோ மேலே தான் கண்ணாந்துருப்பாங்க. அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவன் ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கலாம், ஆனால் அதுக்காகலாம் நம்ம டுரோனை தூக்கடிச்சலாம்னு சொல்லி நினைக்கிறானா, என்ன ரங்கா ஜோக்கா, இதுனா ஜோக் காட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுங்களும் அப்படியே சார்பட்ட வரம்புல வர மாதிரி பேசியிருப்பாங்க. அப்போ ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா ரீஜன் கேப்டனா இல்லை ஃப்ரெஷ்மன் ரெப்ரஸன்டேட்டிவா யார் பெருசுன்னு அடிச்சு காமி அப்படின்னு சொல்லிட்டு யார் வின் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். யார் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் லைன் கிராஸ் பண்றாங்களோ அவங்க தான் வின்னரு. ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, வெற்றியோ தோல்வியோ அதை முழு மனுஷா ஏத்துக்கணும். அவன் தான் உண்மையான லூமின் அகாடமியோட ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாம இதுதான் லூமின் அகாடமியோட ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சனி சிறப்பை அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா ஒரு தனி ப்ரிஃபரன்ஸே கொடுத்துருப்பாரு. அப்ப ப்ரொஃபஸரும் ஆன் யுவர் மார்க் கெட் செட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிலையா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துருப்பா. பார்த்துட்டு உண்மையிலே இல்லையோ உன்னால கண்டிப்பா இவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவனை பார்க்கும்போது, அதுக்கப்புறம் டொரானை பார்த்துருப்பான். பார்த்துட்டு இவன் எப்பவுமே மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி சர்பாஸ் பண்ணி வரக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துருப்பா. அப்ப ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா கோன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம லியோ பாத்தீங்கன்னா இன்னுமே அவன் ஆறாவை யூஸ் பண்ணல, ஆனா டொரான் அவனோட ஆறாவை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா முன்னேறி போயிட்டு இருந்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பின்னால்தான் ஓடி வந்துட்டு இருந்திருப்பான். அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 10 முடியுது. சாப்டர் 11 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா டொரானும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் தான்டா இங்க ஃபர்ஸ்ட் வர போறேன் அப்படின்னு சொல்ல அவனும் அப்படி ஹீரோட சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா ஹீரோ விட முன்னால ஓடிட்டு இருந்திருப்பான். அப்ப அதை பார்த்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஓ நம்ம நினைச்ச மாதிரி இவன் டொரான் பாத்தீங்கன்னா ஒரு கூலான ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்திருப்பாங்க. ஹீரோ பார்த்தா ஹீரோ பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா அவனோட ஆறாவை யூஸ் பண்ணாம பர்டிகுலரா ஒரு பிளேஸ்ல மட்டும் ஆறாவை யூஸ் பண்ணிருப்பான். அவன் பாத்தீங்கன்னா டோலை மட்டும் அவனோட ஆறாவா பர்டிகுலரா யூஸ் பண்ணிருப்பான். அப்ப அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அவனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னால நம்பவே முடியல, அவன் எப்படி இதை பண்ணா, அவன் இதுக்கு முன்னாடி ஆறாவே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களே, ஆனா அவன் இந்த அளவுக்கு பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நான் நினைச்ச மாதிரியே இவங்க எல்லாரும் நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டானுங்க, இல்ல 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 இவன் தான் நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டான், இவன் நம்மளை ஸ்கேம் பண்ணி தான் இங்க ப்ரெஸ்மென்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்டூடெண்ட் ஆயிருக்கான், அதை நம்ம ஏத்துக்கிடவே முடியாது, என்னால இதை நம்பவே முடியல, நான் இதனால ஏத்துக்கிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாத்தீங்கன்னா பொறாமை கக்குறான். இந்த பக்கம் நம்ம ஜெஸ்லா பார்க்கணுமே, அவளும் பாத்தீங்கன்னா லியோவாப்பா உங்களால முடியும், சாதிச்சு காட்டுங்க, நீங்க தான் கெத்து, நீங்க தான் மாசு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா ஜியர் ஆஃப் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலா ஓப்பா அப்படின்னா கொரியன் லாங்குவேஜ்ல அண்ணா இல்லாட்டி பிரதர்னு அர்த்தம் கைஸ். இப்ப இந்த பக்கம் டொரான் பாத்தீங்கன்னா ஸ்டேடியம்ல தனியாலாம் முன்னேறி ஓடிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்த தாமஸும் இவன் ஆல்ரெடி ஹால்வேவை கடந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியமா பார்க்க. அப்ப நம்ம ஹீரோ பார்க்கணுமே, அவனும் பாத்தீங்கன்னா எதையோ நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சடனா ஸ்டாப் ஆயிருப்பான். அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனும் டோட்டலா வேற டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிச்சிருப்பான். இதை பார்த்த சொல்லியான் பாத்தீங்கன்னா அடே முட்டாள் எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சாக்காயி பார்த்து இருந்திருப்பா. அப்ப ஹீரோவை பார்க்கணுமே, அவனும் ஆறாவை யூஸ் பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஸ்டேடியம்ல வியூவர்ஸ் பாக்குற அந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்துட்டு அவனோட மொத்த ஆரம் பாத்தீங்கன்னா அப்படியே அவனோட லெக்ல ஃபியூஸ் பண்ணும்போது அந்த இடத்தோட தரம் இருக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் சுக்குநூறா உடஞ்சிருக்கும். அப்ப ஃபியூஸ் பண்ண மொத்த ஆரம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா வில்லுல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி அவ்வளவு வேகமா அப்படியே போயிட்டே இருந்திருப்பான். ஹீரோ லைட் ஸ்பீட்ல வந்திருப்பான். அதை பார்த்த டொரான் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா வில்ல இருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி பாத்தீங்கன்னா டொரான் அப்படியே சர்பாஸ் பண்ணிட்டு முன்னேறி போயிட்டு இருந்திருப்பான். அப்ப நான் தாண்டா இங்க ஃபர்ஸ்ட் வர போறேன், நீ ஆமா மாதிரி பொறுமையா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா அப்படியே போயிருப்பான். அப்ப டொரான் பக்கத்துல பார்த்தா ஒரு லைன் கிராஸ் ஆன மாதிரி தான் இருந்திருக்கும். அப்ப டொரானோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பினிஷிங் லைன் வந்துட்டு பிரேக்கை போட்டு அப்படியே நின்றுப்பான். இதை பார்த்த டொரானோ பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் எல்லாம் முடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சொன்னதை செஞ்சு காமிச்சிட்டான் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிருப்பான். அப்ப ஹீரோவால பாத்தீங்கன்னா ஒரு அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு இதெல்லாம் நம்பவே முடியல, இது என்ன ஜோக்கா, என்ன டுரான் எவ்வளவு ஃபாஸ்டான ஸ்டூடெண்ட், அவனே இவன் தோக்கடிச்சானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்திருப்பாங்க. அதோட பாத்தீங்கன்னா இவன் ப்ரொஃபஸரோட ஆறாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லி கொடுக்கும்போது அதே பண்ண தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த கோமாளி மாதிரி நின்னானடா, இவன் எப்படா இவனை தோக்கடிச்சான், எனக்கு சாக்கா இருக்குடா அப்படின்னு சொல்லி அவனும் பார்க்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம சிலையாவும் பாத்தீங்கன்னா இவன் சாதாரண ஆறாவை யூஸ் பண்ணவே இல்லை, இதுக்கு பீனிக்ஸ் ஆரா ஸ்டெப் தான் யூஸ் பண்ணிருக்கான், சீரியஸ்லி இதுக்கெல்லாம் போயிட்டு பீனிக்ஸ் ஆராவை யூஸ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்க. அப்ப அந்த தாமஸும் பாத்தீங்கன்னா லியோ வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி செஸ்லாட்ட சொல்லியிருப்பான். செஸ்லாம் பாத்தீங்கன்னா ஓ லியோ வின் பண்ணிட்ட, நீ கலக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா கத்திட்டு இருக்க. அம்மா தாமஸும் பாத்தீங்கன்னா லியோ நீ உண்மையிலே கூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்திருப்பான். இதெல்லாம் பார்த்த ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா டுரானோட ஸ்பெஷாலிட்டியை லைட்னிங் ஸ்பீட் ஆறாவை யூஸ் பண்ணி அவனோட பாடியை பாத்தீங்கன்னா வேகமா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி மூவ் பண்ண வைக்கிறது தான். ஆனா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, உண்மையிலே அவனோட ஸ்பீடு மைண்ட் ப்ளோவிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திருப்பாரு.
ஆனா டொரானோட கம்பேர் பண்ணா உண்மையிலேயே இவனோட ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் கூட சரியான நேரத்துல ஆறா மேல போக்கஸ் பண்ணி ஃபயர் ஆராவை யூஸ் பண்ணி சரியான நேரத்துல சிங்கிள் ப்ளோல அந்த இடத்துக்கு போய் சொன்னான். ஃபினிஷிங் லைனும் கடைசியா கிராஸ் பண்ணி முடிச்சான். உண்மையிலேயே இவனை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஆறாவை சரியா அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கான். உண்மையிலேயே இது அமேசிங் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா டுரான் கிட்ட வந்துட்டு உண்மையிலே இது ஒரு சரியான போட்டியா தான் இருந்துச்சு டுரான். ஆனா டிஸ்டன்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிசல்ட் இங்க டிஃபரெண்டா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்ப டுரானும் பாத்தீங்கன்னா கோவத்துல போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பான். ப்ரொஃபசர் ஐனும் பாத்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு கரண்ட் ஜெனரேஷனோட ஹீரோ டிசபிள நான் ஃபைனலா பார்த்துட்டேன். உண்மையிலேயே கரண்ட் ஜெனரேஷனோட ஃபைனல் ஹீரோ இப்ப பறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை பார்க்க இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்குலாம் இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் ஜெஸ்லாவும் மேட்சே ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஜெஸ்லா இன்னுமே பாத்தீங்கன்னா அவனை சீரப் பண்ணிட்டே இருந்திருப்பா. லியோ நீ தான் அமேசிங், நான் உங்ககிட்ட தான் ட்ரெயின் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அவளை பாத்தீங்கன்னா இன்னுமே சீரப் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம தாமஸும் பாத்தீங்கன்னா சிலையா கிட்ட வந்திருப்பான். வந்துட்டு நீ ஏன் எப்பவுமே லியோ மேலேயே போக்கஸா இருக்க, எப்பவுமே ஏன் அவனோட அட்டென்ஷன் அவன் மேலேயே வச்சிருக்க, கொஞ்சம் ஏன் பக்கம் போக்கஸை காட்டலாம்ல அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டிருப்பான். அப்ப அவளும் பாத்தீங்கன்னா அது ஏன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்சல்ட் பண்ணிருப்பா. அப்ப நம்ம ஹீரோவும் அப்ப அந்த ஜெஸ்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்திருப்பாங்க. அங்க வந்து மீட் பண்ணும்போது நம்ம தாமஸும் பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காஃபிடீரியா போலாம், இன்னைக்கு எல்லாமே என்னோட ட்ரீட் தான், ஏன்னா லியோ இன்னைக்கு வின் பண்ணிருக்காம்ல அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லும்போது அப்ப ஹீரோவும் ஐ ஆம் சாரி என்னால வர முடியாது, அதனால நீங்களே போய்க்குங்க அப்படின்னு சொல்ல. தாமஸும் பாத்தீங்கன்னா நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு சமனிங் கிளாஸ் நான் போறேன், அங்க சமனிங் கிளாஸ் நான் லிசன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக. அப்ப தாமஸும் பாத்தீங்கன்னா இவன் நைட் டிவிஷன் தானே, ஏன் சமனிங் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த நைட் டிவிஷனுக்கும் அப்புறம் இந்த சமனிங்க்கும் பாத்தீங்கன்னா எந்த வித தொடர்புமே இல்ல, அவன் ரிலேட்டடே இல்லாத அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸுக்கு போறான். அதைத்தான் எல்லாருமே ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. அப்ப செலியாவும் பாத்தீங்கன்னா அவனை பார்த்துட்டு இவன் மனசுக்குள்ள என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னுமே சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம தான் இருக்கு, கண்டிப்பா நான் அதை கண்டுபிடிச்சே ஆகணும். எதுக்காக ஃபேரி கிங்கோட ரிவார்டு எனக்கு கிடைச்சிருக்கணும், இந்த ரிவார்டு ஹீரோ வேர்ல்டோட கனெக்ட் பண்ணுதா என்ன, இல்ல ஹீரோ வேர்ல்டோட ஓனரோட சென்த்துக்கு ஈக்குவலா இது இருக்குமா என்ன, நான் இந்த ரிசீவ் பண்ண இந்த ரிவார்டு சமனிங் ரிலேட்டடான ரிவார்டா இருக்கு. ஆனா ப்ரொஃபசர் ஆல்பிக்கு சமனிங்னா என்னன்னே தெரியாது, ஏன்னா அந்த ஆளு பியூர் மெஜிசியன் ஆச்சு, அதனால அவருக்கு சமனிங் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல, அதனால அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. பொதுவாகவே நான் எப்பவுமே மேஜிக் ரிலேட்டடான எபிலிட்டி தான் நான் சூஸ் பண்ணுவேன். பட் இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நான் இந்த ரிங்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஃபேரியோட கான்டாக்ட் போட்டு ஆகணும், அதுக்கு நான் ஃபேரிலாண்டு போய் தான் ஆகணும், இல்லாட்டி அந்த ரிங் என்கிட்ட இருந்த யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க. அப்போ ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. ஸோ நீயும் சம்மனிங் கிளாஸ் லிசன் பண்ண தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்த்திருப்பான். அங்க பார்த்தா ஈஸ்ட் சைடு கேப்டன் ஆனா ஒரு பொண்ணு வந்திருப்பான். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் லியோ அப்படின்னு சொல்லியிருப்பா. இவளோட நேம் பாத்தீங்கன்னா ஜென்சா, ஏஜ் பாத்தீங்கன்னா 70, ஈஸ்ட் டெஸ்ட்ல டாப் ஸ்கோர் வாங்கின பொண்ணு இவ தான். நம்ம ஹீரோவும் அவளை பார்த்துட்டு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஜென்சா அப்படின்னு சொல்ல. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நீ என்ன சாணை கூப்பிடு, ரொம்ப ஃபார்முலாலாம் பேச வேண்டாம் ஓகேவா, ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா நீங்க நைட் டிவிஷன் தானே, எனக்கு அது நல்லாவே தெரியும், ஆனா நீங்க ஏன் சம்மனிங் கிளாஸ் வந்திருக்கீங்க, உங்களுக்கு சம்மனிங் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன, நான் உங்களுக்கு சம்மனிங் கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கலையா அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நான் ஸ்பிரிச்சுவலிசம்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பான். அந்த பொண்ணு சாவும் அதுக்கு அப்படியா, நம்ம அப்ப அடிக்கடி இங்க மீட் பண்ண போறோம் அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா சரி நீ எந்த ஸ்பிரிட்டோட கான்டாக்ட் போட்டிருக்க அதை எனக்கு காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அப்ப அவளும் பாத்தீங்கன்னா அவளோட ஸ்பிரிட்டை வெளியே எடுத்து காமிச்சிருப்பா. அது பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஸ்பிரிட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவளும் பாத்தீங்கன்னா மிஸ்டர் லியோ உங்களோட ஸ்பிரிட்டை கொஞ்சம் ஷோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா நான் இன்னுமே எந்த ஸ்பிரிட்டோட கான்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவனு சொல்லியிருப்பான். அதை கேட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஷாக் ஆயிருப்பா. உண்மையிலேயே நீங்க எந்த ஸ்பிரிட்டோடையும் கான்டாக்ட் போடவே இல்லையா, ரியலி, சரி விடுங்க, நான் உங்களுக்கு ஸ்பிரிட்டோட கான்டாக்ட் பண்றேன், நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் பண்றேன், ஏன்ட்ட எந்த அட்வைஸ்னாலும் நீங்க தாராளமா கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியா, அப்ப நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு ஏஜ் 70, ஆனா மிஸ்டர் லியோ உங்களோட ஏஜ் 50 தானே, நான் ஆல்ரெடி நீங்க சிலியா கிட்ட பேசுறதா பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல. ஹீரோவும் பாத்தீங்கன்னா இவ உண்மையிலே ஏஜ் 70 தானா, ஆனா இவ பார்த்தா நம்ம செஸ்லாவோட ரொம்ப எங்க தெரியுதாளே, இவ உண்மையை தான் சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளா அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா வச்ச கண்ணு வாங்காம நம்ம ஹீரோவும் விடாம பாத்துட்டே இருக்கான். அப்படியே ஒரு வெறியோட பாத்துக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா டே பொறுக்கி எங்கடா பாக்குற, தப்பான அர்த்தத்துல எங்ககிட்ட பாக்குறியா என்ன, இந்த மாதிரி எல்லாம் பாக்குறவளை வச்சுக்கிடாத செருப்பு பிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லியிருப்பா. அப்ப நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அட நான்லாம் எதுவும் பாக்கலாமா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டமா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லியிருப்பான். சாவம் பாத்தீங்கன்னா பட் எனிவே மிஸ் சொல்லியோ நீங்க அந்த டான் கூட மேட்ச் போட்டு அவனை தோக்கடிச்சதை கலைப்பட்டேன், அதை கேட்டு நான் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல. ஹீரோ பாத்தீங்கன்னா நீ அதை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அப்ப அவளும் பாத்தீங்கன்னா ஆமா நான் அப்ப அங்கதான் இருந்தேன், நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு ஒரு நாள் நீங்களும் என்னோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சேலஞ்ச் தானே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் சாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிருப்பா.
அப்ப சமனிங் டிவிஷன் கிளாஸையும் பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கிளாஸுக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ அங்க பாத்தீங்கன்னா சவுத் கேப்டனான வால்டன் டைட்டானும் கூட ஒரு பொண்ணு இருந்துட்டு நம்ம ஹீரோவையும் சாவையும் பார்த்திருப்பாங்க. அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா சாட்டா இதுதான் மொத்த கிளாஸோட ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டிருப்பான். சமனிங் கிளாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பாப்புலர் இல்லாத கிளாஸ் தான். அதனால இங்க டெஸ்ட் கிளாஸ் வேறையா, அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லியிருப்பா. அப்ப ஹீரோவும் எனக்கு புரியுது, ஆனா கிளாஸ் இந்த மாதிரி இடத்துல நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சொல்லியிருப்பான். அப்ப வானத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு டிராகன் மாதிரியான ஒரு கிரீச்சர் பறந்து போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்த்து பயந்துருப்பாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பைவன் கைஸ். இப்ப அதை பார்த்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த வைவன் பாத்தீங்கன்னா கீழே இறங்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து முகத்தை கிட்ட வச்சு காமிச்சிருக்கும். அதை பார்த்து அவனும் பாத்தீங்கன்னா பயந்துருப்பான். என்கிட்ட வராத, என்கிட்ட இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி அவனும் கத்த. அப்ப அந்த வைவன் மேல ஒரு பொண்ணு வந்திருப்பா. அவளும் பாத்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு உங்ககிட்ட நெருக்கமா வருது அப்படின்னா அதுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்டா, அதையும் நீ புரிஞ்சுக்கிட மாட்டேங்க, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் அவளும் பாத்தீங்கன்னா அந்த வைவன் மேல இருந்துட்டு கீழே இறங்கி வந்திருப்பா. வந்துட்டு நைஸ் டு மீட் யூ, யூ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், நான் தான் மரீன் யூரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருப்பா. அதோட நான் தான் உங்களோட சமனிங் டீச்சர், நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லா நான் தான் உங்களுக்கு சமனிங் கத்து தர போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க முன்னழகை பார்த்து அப்படியே அவங்களோட கட்டழகளை அப்படியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மயங்கிருப்பானுங்க. பயங்கிட்டு டீச்சர் டீச்சர் நானும் உங்களை மாதிரி தான் ஆக போறேன் டீச்சர், நானும் உங்களை மாதிரி பெரிய சமனிங் டீச்சர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காதல் வலையில விழுந்துட்டானுங்க. அப்பா அதை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, டேய் அவ பார்க்க அப்படித்தானே இருப்பா, போக போக தெரியும்டா அவ எவ்வளவு பெரிய ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அப்படி இருந்திருக்கும். அப்ப ஹீரோ அவனோட பழைய ஃப்ரெண்டான டுவார்ஃபை பத்தி நினைச்சு பார்த்திருப்பான். அவன் மட்டும் இங்க இருந்தா என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு நினைச்சு பார்க்கும்போது லூசினஸோடையும் லூனாவோடையும் இவங்களை கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா பெண்ணாலே அழகுதானே, பெண்ணாலே அழகுதான். ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணோட நம்ம கம்பேர் பண்ணலாமா? ஒரு பெண் அப்படின்னு சொன்னாலே அவ அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ற மாதிரி ஹீரோ பத்தினா நினைச்சு பார்த்திருப்பான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சம்மனிங் டீச்சர் அந்த அளவுக்கு அழகா இருக்காங்க போல இருக்கு, எல்லாருக்கும் அப்படிதான் தெரியுது போல. இப்ப அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 11 முடியுது. சாப்டர் 12 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா சமனிங் கிளாஸுக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ப்ரொஃபஸரும் ஆல்ரைட் யூ லிட்டில் கான்ஸ், நீங்க நீங்க இங்க வாங்க, எல்லாரும் வாங்க, கண்டிப்பா நீங்க எல்லாருமே சமனருக்கான டேலண்ட் உங்ககிட்ட இருக்கும், கண்டிப்பா அதை நான் உங்கள்கிட்ட இருந்து வெளியே கொண்டு வருவேன், நீங்க இங்க சமணர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லி கத்த, ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல நல்லா ஃபோர்ஸா தான் கத்துனீங்க, இந்த சவுண்ட் நல்லா தெளிவா கிளியரா இருந்துச்சு, இதுலயே இந்த சவுண்ட்லயே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு இதுல ஆர்வமா இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க அதை கத்துக்கிட விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. உடனே இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் ஏரியாவுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, அப்போ ப்ரொஃபஸரும் கேரளா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஒரு பெரிய சைஸ் இயரோட உல்ஃப் இயரோ இருக்க மாதிரி அப்படியே ஒரு பெரிய சைஸ் ஈகிள் மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருந்திருக்கும். அதுகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்திருப்பாரு. இவரோட நேம் தான் பாத்தீங்கன்னா கேரளா. இவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் சமனிங் கிளாஸோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், அதோட அசோசியேட் ப்ரொஃபசர் அப்படின்னே சொல்லலாம். இப்ப அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் யூராவும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் குரூப்பா டிவைட் ஆயிக்கோங்க, ஒரு குரூப்புக்கு 2 பேர் இருக்கலாம், குரூப் ஆனவங்க தேவையான கிரிஃபனை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கிரிஃபனை ஹேண்டில் பண்றது ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்போ ப்ரொஃபசர் யூரோவும் பாத்தீங்கன்னா நீ இப்படி என்கிட்ட சவுண்டா சொல்ற அப்படின்னா உனக்கு என்னோட லெசன் பிடிக்கலையா, நீ என்ன இங்க இருந்து போயிடலாம்னு நினைக்கிறியா, நீ எடுத்து வச்ச ஸ்டெப்ப பின் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளாக் பைவன் மேல ஏறி இருப்பாங்க. ஏறிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போவாங்க. அது போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களா. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் கார்லாவும் பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பாத்தீங்கன்னா வாங்கப்பா வாங்க சீக்கிரம் வந்து கிரிஃபனை எடுத்துட்டு நம்ம ப்ரொஃபஸரை ஃபாலோ பண்ணிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பாரு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் டீம் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த கிரிஃபன் மேல ஏறிருப்பாங்க. சிலர்ட்டு பாத்தீங்கன்னா அது ஜென்ரலா நடந்துகிட்டு இருந்திருக்கும், சிலர்ட்டு பாத்தீங்கன்னா கோமாளித்தனமா நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்ப ஹீரோவும் டேக் ரெடியா இருந்திருப்பான். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சாவும் வந்திருப்பா. அவளும் நம்ம ஹீரோட்ட நான் கிரிஃபனை ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுவும் நான் கிரிஃபனை ஹோல்டு பண்ணலாமா இங்மா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. அப்ப அவனும் பாத்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச அளவுக்கு உனக்கு தேவையான அளவுக்கு நீ எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஹோல்டு பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். என்னமோ அவனை ஹோல்டு பண்ண போற மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அவங்களும் பறந்து போயிருப்பாங்க. கடல் வானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே தாண்டி பறக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருக்க. அப்ப அவங்களுக்கு மேல பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் ஹீரோ பாத்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப மத்த ஸ்டூடெண்ட்ஸும் கிரிஃபன் மேலாம் பறக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கிடைக்கும், அது லூமின் அகாடமில அனுமதி கொடுப்பாங்க, நான் நினைச்சு கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சரி இப்ப என்ன சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம சாக்கிட்ட சொல்லியிருப்பான். அப்ப அவளும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் ப்ளீஸ், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் இது மேல ரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்திருப்பா. அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு, இன்னமுமே இவ ஜென்ரலா தான் நடந்துக்கிறாளா, இல்ல ஒருவேளை பெண் தானே சாப்பிட்டா இருப்பான்னு நினைக்கிறோமா, ஒருவேளை இவன் நம்மளை கூட்டு போய் கவுத்திராளோ, யார வேணாலும் நம்பலாம் பொண்ணுங்களை நம்ப கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் நினைச்சுக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நீ கேர்ஃபுல்லா ஓட்டுடி, எங்கிட்டாச்சும் போயிட்டு வண்டியை கவுத்திராதடி அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அப்ப சாவும் கிரிஃபன் கண்ட்ரோல் பண்றது ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன், ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கிரிஃபன் கொஞ்சம் கைண்ட் பர்சனா தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல. அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்ல வரும்போது ப்ரொஃபசர் ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு விசில் அடிக்கிறாங்க. விசில் அடிச்சுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு கிரிஃபனோட சென்ஸ் எல்லாம் அப்படியே மாறிடுது போல இருக்கு. அப்படியே எல்லாமே பாத்தீங்கன்னா அது கண்ட்ரோல் இழந்த மாதிரி அப்படியே தாறுமாறா நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுங்க ஏன் திடீர்னு கண்ட்ரோல் இழந்துருச்சு, எதுக்காக இப்படி ஆகுது,
ப்ரொஃபசர் கிட்ட தானே இதோட கண்ட்ரோல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது, அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிடும்போது, அப்ப ப்ரொஃபசர் ஹீரோவும் பாத்தீங்கன்னா, நீங்களா லூமின் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ்ரா, அப்படின்னா உங்களால இதை கூட ஹேண்டில் பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் சாதாரண விஷயம். லூமின் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால இந்த கிரிஃபனை உங்களோட சொந்த முயற்சியில ஹேண்டில் பண்ணுங்க, நீங்களே கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஹீரோவும் சாவும் ரைட் பண்ண அந்த கிரிஃபனும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்திருக்கும். அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா சாவோட கை மேல அப்படியே கையை வச்சிருப்பான். அவளும் பாத்தீங்கன்னா அப்ப ஷாக் ஆயிருப்பா, டே என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி அவளை வெக்கத்துல பார்க்க, ஹீரோவும் கிரிஃபனோட ஸ்ட்ரென்த் அப்புறம் அதோட சென்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. அதனால அதுக்கு நிறைய ப்ரைடும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அதுங்க கிட்ட கோமா இல்ல நம்மளோட பலத்தை காட்டி அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா அது இன்னுமே பெரிய பிரச்சனை தான் முடியும். அதனால அதை சாஃப்டா ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கை மேல சாஃப்டா கைய வச்சிருப்பான். அவளும் பாத்தீங்கன்னா அப்ப வெக்கத்துல இருந்திருப்பா. யங் மாஸ்டர் லியோ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கும்போது, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவ பின்னால இன்னுமே க்ளோஸா வந்திருப்பான். அப்படிதான் மெதுவா சாஃப்டா மெதுவா ஹேண்டில் பண்ண, நல்லா ஜென்டலா அதை தொடு அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க. அந்த கிரிஃபனை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஃபாஸ்டா பறந்து போயிருப்பாங்க. அப்ப ப்ரொஃபஸரும் அதை பார்த்துட்டு, இங்க பாத்தியா கேர்லோ, அவங்க ரெண்டு பேருமே பரவாயில்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உண்மையிலேயே அவ்வளவு ஒன்றும் மோசமா தெரியல. கேர்லோ, இவன் ஃபர்ஸ்ட் இயர் ரெப்ரசன்டேட்டிவ் நைட் தானே, அதோட இவனும் நைட் மேஜர் அப்ளிகேஷன் தானே, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கும்போது, அப்போ ப்ரொஃபசர் கேரளாவும் நானும் அப்படிதான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ப்ரொஃபசர் யூராவும் ஒருவேளை இவன் வீட்டுல ஏதாச்சும் பர்சனல் கிரிஃபன் வச்சிருப்பானோ, அதனாலதான் இவ்வளவு நல்லா ரைட் பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவும் பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்திருப்பாரு. செக் பண்ணி பார்த்துட்டு, இல்ல இவன் கிரிஃபன் வச்சிருக்க நோபல் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல, இதை கேட்ட ப்ரொஃபசர் யூராவும், சோ அப்ப இது வந்து நேச்சுரல் டேலண்ட் தான் இல்ல, அவன் உண்மையிலேயே ஒரு கிடன் டேலண்ட் வச்சிருக்கான்ல, இந்த மாதிரி கிடன் டேலண்ட் உள்ள பர்சன்லாம் நமக்கு ஒரு கிடன் ஜெம் மாதிரி தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமனிங் மேஜர் பிராக்டிஸோட கிரவுண்டுக்கு அவங்க வந்திருப்பாங்க. அதாவது சமனிங் ஐஸ்லான்னு சொல்லிட்டு ஒரு தீவு இருந்திருக்கும். அந்த தீவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எங்கேயோ பார்த்துட்டு அவனும் நடந்து போயிருப்பான். அப்ப அங்க ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்தை பார்த்துட்டு இந்த சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பழத்தை எடுத்திருப்பான். அது பார்த்தா ஆரஞ்சு பழம் மாதிரி இருந்திருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த கிரிஃபன் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட பிரதர்ஸும் இருந்திருக்கும். அப்ப சாவும் என்ன விஷயம் யங் மாஸ்டர் லியோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருப்பான். அந்த பழத்தை பாத்தீங்கன்னா ஹீரோ கிரிஃபன் கொடுத்திருப்பான். அப்ப ப்ரொஃபசர் எல்லாத்தையும் வர சொல்லியிருப்பாங்க, இங்க வாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பிராக்டிகல் எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ண வேண்டியிருக்கு, நீங்க பிராக்டிகல் எக்ஸாம் கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன ஃபர்ஸ்ட் டேவே எங்களுக்கு பிராக்டிகல் எக்ஸாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரொஃபசரும் ஆமா நீங்க கண்டிப்பா இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி தான் ஆகணும், இதை நீங்க அட்டன் பண்ணா அப்படிதான் உங்களோட திறமை என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிய வரும். மத்த பாதையை சூஸ் பண்ணவங்க அவங்க வேகமா இம்ப்ரூவ் ஆவாங்க. ஆனா அவங்களோட பாதை அவ்வளவு பெருசு கிடையாது. நம்மளோட பாதை ரொம்பவுமே நீண்டது. நம்ம ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. நம்ம நீளமான பாதையில அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கக்கூடாது. நம்ம சீக்கிரம் முன்னேறணும். அதுக்கு நீங்க எல்லாருமே உங்களோட திறமையை காட்டணும். சமனிங் அப்படிங்கிறது வெறும் மாணவ கண்ட்ரோல் பண்றதுனால மட்டும் அங்கேயே முடிஞ்சு போயிடாது. ஸ்பிரிட்டோட கான்டாக்ட் போடவும் தெரியணும். அதே நேரத்துல அது ரிலேட்டடான பவரை உங்களுக்குள்ளேயும் கொண்டு வர தெரியணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கூட மத்த அனிமலோட கான்டாக்ட் போட தெரிஞ்சிருந்தா மட்டும் பத்தாது. அதை எப்பவுமே உங்க கூட வச்சுக்கிற மாதிரி உங்களோட டைமிங் எபிலிட்டியும் நீங்க வளர்த்துக்கணும். அது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. இதனாலதான் மத்த ரெண்டு கிளாஸையும் விட சமனிங் கிளாஸ் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. அதனாலதான் ஹீரோவும் இங்க கம்மியா இருக்காங்க. ஆனா இங்க என்னதான் ஹீரோ கம்மியா இருந்தாலும், கம்மியான அளவுக்கு தேர்ச்சியானாலும் கூட மத்த ஹீரோஸோட இங்க இருக்க ஹீரோக்கு பவர் ரொம்பவே அதிகம். உண்மையிலேயே அவங்களால ரொம்ப தூரம் சாதிச்சு வர முடியும். இதை நீங்க நம்புறீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்டு, அப்ப ஸ்டூடெண்ட்ஸும் ஆமான்னு சொல்லி கத்திருப்பாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருந்துட்டு, என்ன மாதிரியான எக்ஸாம் எங்களுக்கு வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டிருப்பா. இவளோட நேம் தான் பாத்தீங்கன்னா எலிசா கெர்ஜின். இவ பாத்தீங்கன்னா ரெனோவுடு சமணர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவ. இவ பாத்தீங்கன்னா நார்த் டெரிட்டரியோட ஒரு ஹீரோ பரம்பரையை சேர்ந்தவ. அது மட்டும் இல்லாம கெர்ஜின் ஃபேமிலி சேர்ந்தவங்க கூட. சாப்டர் ஸ்டார்டிங்ல ப்ரொஃபஸரும் இந்த தீவோட நேம் தான் சமன்ஸ், இந்த தீவு உங்களுக்கான சமன்ஸை சஜஸ்ட் பண்ணும், இங்க நீங்க எதை வேணாலும் சமன் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் சமன் பண்ணிக்கலாம். ஒரு சமனருக்கு சமன் தான் ரொம்ப முக்கியமான வெப்பன். இப்ப இங்க நடக்க போற அந்த டெஸ்ட் ரொம்ப சிம்பிளானதான். ஜஸ்ட் உங்களோட டைமிங் எபிலிட்டி தான் நாங்க செக் பண்ண போறோம். அதனால நீங்க ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டு ஏதாச்சும் ஒரு அனிமலை டைம் பண்ணி இங்க கூட்டு வரணும். டைம் பண்ணா மட்டும் பத்தாது, அது கூட கான்ட்ராக்டும் போட தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க போயிட்டு அதை டைம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எந்தெந்த அனிமல்லாம் இங்க பாத்தீங்கன்னா டைம் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல, அப்ப மத்த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஓன்னு கத்திட்டு, லூமின் அகாடமி இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஓடி இருப்பாங்க. அப்ப ஹீரோ மட்டும் அங்கேயே நின்றுப்பான். அப்ப முன்னாடி பார்த்த எலிசா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு, ஓ ஃப்ரெஷ்மன் ரெப்ரஸன்டேட்டிவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, ஹீரோ பாத்தீங்கன்னா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி பார்த்திருப்பான். திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்திருப்பா. அவளும் பாத்தீங்கன்னா, நீ டுரானை தோக்கடிச்ச அந்த ரூமர் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, நானுமே அதை கேள்விப்பட்டேன். சோ நீங்க சமணர் கிளாஸ்ல வந்துட்டு நீங்க எங்கேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கீங்களா, நான் நீங்க பர்ஃபார்ம் பண்றதை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை வந்து வால்டனும் சாவும் பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது, அப்ப நம்ம ஹீரோவும் சில்லறல பொங்கடி அப்படிங்கிற மாதிரி, நீ போய் உன்னோட வேலையை பாரு, நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போக, இதை பார்த்த எலிசாவும் பாத்தீங்கன்னா காண்டாகிருப்பா. ப்ரொஃபசர் யூராவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இவன் தான் ஃபர்ஸ்ட் இயரோட டேலண்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு கீ ஆயிருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப இன்னொரு பக்கம் காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒருத்தன் மான அட்டெம்ப் பண்ணியிருப்பான், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா கீரி அட்டெம்ப் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவும் எதையும் கண்டுக்கிடாம அங்க இருந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருப்பான். அதை பார்த்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இவன் ஸ்டூடெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் தானே, இவன் ஏன் டீப் ஃபாரஸ்ட்குள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்கும்போது அவ கூட இருந்தவனும் விட்றா அவன் போட்டுண்டா, அவனை பத்தி நீ எதுவும் சொல்லாத, அவன் நீ வேணா பாரு, அவன் டேமிங் அப்புறம் சமனிங் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு 0 மார்க் எடுக்க தான் போறான். அது மட்டும் இல்லாம அவன் இதுல ஃபெயில் ஆயிட்டு திரும்ப நைட் கிளாஸ்க்கு தான் ரிட்டர்ன் ஆக போறான். சமனிங்கிறது என்ன ஈஸியான விஷயம் நினைச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, அப்ப ஹீரோவை பார்க்கணுமே, அவனும் பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்த அந்த ஃபெதர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வெளியே எடுத்திருப்பான். வெளியே எடுத்துட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபீனிக்ஸ் அராவா அது மேல பீஸ் பண்றான். அப்ப அதுமே பாத்தீங்கன்னா எரிஞ்சு லைட் மாதிரி க்ளோ ஆகுது. அப்ப ஹீரோவும் நான் நினைச்சது சரிதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப இன்னொரு பிளேஸை கட்டுறாங்க. அங்க பார்த்தா யாரோ ஆம்லெட் போட்டுக்கிட்டு லியோ நல்லா தானே இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்ப லியோ நல்லா தான் இருப்பான், ஸ்கூல்ல அவனுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவும் அப்பாவும் பேசி இருந்திருப்பாங்க. நீ ரெய்னா, நீ ரொம்ப அவனை பத்தி ஒரி பண்ற, நீ அவனை பத்தி கவலைப்படாத, நீ ஃபர்ஸ்ட் டே தான், அவன் கண்டிப்பா நல்லா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அப்படியே டீ கொடுத்துருப்பாரு. அப்ப ஹீரோ முன்னால ஒரு பெரிய ஃபயர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோவோட அம்மாவும் கண்டிப்பா லியோ நல்லா தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த பக்கம் ஹீரோவும் மூச்சு விட கூட முடியாம அந்த ஹீட்ல மாட்டிக்கிட்டு திணறி இருந்திருப்பான். இப்ப சமனிங் பத்தி சொல்றாங்க. சமனிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான சமனிங் இருக்குது. அதாவது மிகப்பெரிய 3 சமனிங்ல ஒன் ஆஃப் த சமனிங் தான் இந்த பீனிக்ஸ். இப்ப அப்படியே சொல்லும்போது அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 12 முடியுது. சாப்டர் 30 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு குரல் கேக்குது. அந்த குரலும் பாத்தீங்கன்னா என்ன ஜஸ்ட் ஜெட்டிங் இருக்கலானோட ஒரு சாதாரண குழந்தையா, இவன் மேல ரெய்னாவோட ஃபிளேம் ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பார்க்க, அப்ப நம்ம ஹீரோவும் என்ன உங்களுக்கு எங்க அம்மாவை தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டிருப்பான். அப்ப அதுக்கு அந்த ஸ்பிரிட் வந்துட்டு, ஓ ரெய்னா உங்க அம்மாவா, நான் நினைச்சது தப்பு இல்ல, கண்டிப்பா அவளுக்கு இந்த வயசுல ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம்லாம் இல்ல, எல்லாரோட லைஃப்ல இது நார்மல் தானே. உன்னோட அம்மாவை தெரியுமான்னு கேட்டியே, கண்டிப்பா எனக்கு தெரியும், நான் ரெய்னாக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீனிக்ஸ் ஸ்பிரிட்டும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம். இதுதான் 3 மிஸ்டிக்கல் சமன்ஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்பிரிட்னே சொல்லலாம். இதோட நேம் பாத்தீங்கன்னா பைரினா. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பீனிக்ஸ் ஸ்பிரிட். இப்ப அதுவுமே என்னோட நேம் தான் பைரினா, ரெய்னா மகனே அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பாத்தீங்கன்னா, ஹலோ பீனிக்ஸ் பைரினா, என்னோட நேம் லியோ ப்ளோவா, உங்களுக்கும் எங்க அம்மாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், நீங்க தான் முன்னாடி ஏதோ தீர்க்க முடியாத கடன் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னது அப்படின்னு சொல்லி அவனு கேட்கும்போது, அப்ப அதுவும் பாத்தீங்கன்னா ரெய்னா என்னோட சமணரை ஒரு டைம் காப்பாத்தினா, என்னோட சமணர் எலான் லண்டா அவங்கள ஒரு டைம் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கும்போது உன்னோட அம்மா தான் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ அதுக்கிட்ட ஷாக் ஆயிருப்பான். அப்படியா, அந்த லெனான் லுண்டா அப்படிங்கிறது ஒரு ஹீரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க, இப்ப பைரினாவும் எலன் லுண்டா செரீனா அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கிற ஒரு டஞ்சனுக்குள்ள கிளியர் பண்ண போயிருப்பாங்க அந்த டஞ்சனை. ஆனா அப்படி போகும்போது அவங்க கூட இருந்த காம்ரேட் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்படி அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களும் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அவனோட அம்மா வந்து எலன் லுண்டாவை காப்பாத்தினாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்க வரலன்னா கண்டிப்பா எலன் லுண்டா செத்துருப்பா. ஆனா இருந்தாலும் அவனோட அம்மா அவங்களோட உயிரை கூட பொருட்படுத்தாம அவங்கள காப்பாத்தினாங்க. ஆனா அதுக்கு பிரைஸ் அவங்களோட ஆறாவை இழக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு அவங்க போனாங்க. அன்னைக்கு மட்டும் அவங்க ஆறாவை இழக்கல அப்படின்னா கண்டிப்பா உண்மையிலேயே ஹீரோவோட லிஸ்ட்ல ரெய்னா கண்டிப்பா ஒருத்தியா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மாவை பத்தி தான் நம்மளோட பைரினாவும் பத்தி சொல்லிட்டு இருந்திருக்கோம். ஹீரோவும் இதை கேட்டு அவங்க அம்மாவை பத்தி ஃபீல் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் பைரனா கிட்டையும் என்னோட அம்மா இதை பத்தி சொல்லியிருக்காங்க, அதோட அவங்க என்னைக்குமே இதை நினைச்சு ஃபீல் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பைரனாவும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஆமா அவ அந்த மாதிரியான ஒரு நைட் தான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, ஆனா எதுக்கு லூமினா அகாடமிக்குள்ள நீங்க இருக்கீங்க பைரனா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, அதுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா என்னால இதை பத்தி எல்லாம் அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல முடியாது, பட் சரி இருந்தாலும் நீ ஒரு நைட் தானே, நீ எதுக்காக இந்த தீவுல சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் நான் சமனிங் கிளாஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஐரினாவும் சிரிச்சுட்டு ஹவு ஃபன்னி, இதுதான் விதிப்பல லியோப்ளோவா. ஹீரோவோட சோலையும் அதுக்கப்புறம் அது பார்த்துருக்கோம். பார்த்துட்டு ஃபைனலாக நான் அவங்க அம்மா எனக்கு செஞ்ச உதவிக்காக நான் அதுக்கு கைமாறு செய்யறதுக்கான நேரமும் வந்துருச்சு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா அவனோட கையை நீட்ட சொல்லியிருக்கோம். அவனும் பார்த்தீங்கன்னா கையை நீட்டிருப்பான். அப்போ அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் மாதிரி வருது. அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா முட்டையாக ஃபார்ம் ஆகுது. அந்த பயிர்னாவும் இதுதான் என்னோட குழந்தை, ஒரு நாள் நீ நல்ல சமணர் ஆனதுக்கப்புறம் இது கூட கான்ட்ராக்ட் போட்டு என்னோட குழந்தைய நீ நல்லா பார்த்துப்பேன்னு நம்புறேன் இல்லையோ, நான் இது இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இருந்தாலும் எனக்கு தேவையான ஒன்று கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பையனாவும் சொல்லி முடிக்க, ஹீரோவும் இப்போ நான் இது கூட கான்ட்ராக்ட் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ கேட்டிருப்பான். இதை கேட்ட அந்த பையனா பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு, இல்லை லியோ வேண்டாம், இது அதுக்கான நேரம் கிடையாது, நீ இது கூட கான்ட்ராக்ட் போட்டோம்னா உன்னோட உயிருக்கு ஆபத்தாக போது, நீ ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்ல வரும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காதலே வாங்காம அவனும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகளை அவனோட பீனிக்ஸ் அவ ஃபீஸ் பண்ணியிருப்பான். அவன் ஃபீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பையனாவும் ஓ நோ இது ரொம்ப லேட் ஆயிருச்சு, என்னால இதை ஸ்டாப் பண்ண முடியாது, லியோ ஒரு சைல்டு தான், ஆனா இருந்தாலும் அவன் இந்த அளவுக்கு சேலஞ்ச் எடுத்து பண்ணும்போது இம்பாசிபிளா இருக்கும், ஆனா இருந்தாலும் இவனோட விடாமுயற்சியை பார்க்கும்போது அவனோட அம்மா ரெய்னாவை பாக்குற மாதிரி இருக்கு,
உனக்கு என்னோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே இருக்குல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் அவனும் பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் யூஸ் பண்ணிட்டே இருந்திருப்பான். அப்போ ஒரு டார்க் பிளேஸை கட்டுறாங்க. அப்போ டார்க் பிளேஸ்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்க அந்த முட்டையில இருந்து ஃப்ளேம் இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஃப்ளேம் அவனு பார்த்தீங்கன்னா அதை தொட்டிருப்பான். அப்ப ஹீரோவை சுத்தி ஒரு பெரிய ஃப்ளேம் மாதிரி அப்படியே ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹீட் என்னால தாங்க முடியல, என்னால மூச்சு விட முடியல, எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுதான் உண்மையான ஃபீனிக்ஸ் ஆரோட ஃப்ளேமா, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஃபயர் ஆயுது, ஒரு உண்மையான ஃபீனிக்ஸ் ஃப்ளேமை நான் அடைஞ்சாகணும் அப்படின்னா அதுக்கு என்னோட பாடியை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணுமா என்ன? ஒவ்வொரு நாளும் என்னோட வாழ்க்கை வழி நிறைஞ்சதாக தான் இருக்கு. என்னோட வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த ஸ்டெப் நான் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கேன். ஒரு ஃபீனிக்ஸ் தன்னையே எரிச்சுக்கிட்டு மறுபிறவி எடுக்கும்போது அது பயங்கரமான வழியை சந்திக்கும். ஆனாலும் அது மனசுல எப்பவுமே ஒரு நம்பிக்கை இருக்கும், திரும்பவும் நம்ம மலருவோம் அப்படின்னு. இப்ப நீயும் அந்த வழியை அனுபவிக்கிற அப்படிதானே? உன்னோட வழி என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் உன்னோட வழியை என்னோட வழியை ஏத்துக்கிறேன், நீயும் என்னோட வழியை உன்னோட வழியை ஏத்துக்கோ. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பாதையில நடந்து போவோம். நம்ம நடந்து போற பாதை உண்மையிலேயே ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோவை சுத்தி இருந்த எல்லா ஃபிலிமும் பாத்தீங்கன்னா அப்படியே குறையுது. அப்ப அந்த எக்கும் பாத்தீங்கன்னா பொரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோவை சுத்தி இருந்த எல்லா ஃபிலிமையும் பாத்தீங்கன்னா அது தனக்குள்ள எடுத்துக்குது. அப்ப நம்ம பயிர்னாவும் நீ அதை சக்சஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா நான் அதை சிறப்பா தரமா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப பயிர்னாவும் பாத்தீங்கன்னா சந்தோஷமா நீ ஒரு உண்மையிலே ஜீனியஸ் தான் லியோப்ளவா, இந்த உலகத்தோட ஒரு சிறந்த சமணரா நீ தான் இருக்க போற அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த முட்டையும் பாத்தீங்கன்னா பொரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை சுத்தி இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா அப்படியே பிரேக் ஆகுற மாதிரி இருந்திருக்கும். அப்ப பயிர்னாவும் பாத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் லியோப்ளவா, நீ இதோட கான்ட்ராக்டை சக்சஸ்ஃபுல்லா போட்ட அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம பைரனாவும் நான் இதுக்கு ஃபியூரியா அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறேன் இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீனிக்ஸை பாத்தீங்கன்னா அதோட கையில வச்சிருந்திருக்கோம். அப்போ அது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கியூட்டா இருந்திருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா இப்ப 3 மிஸ்டிக்கல் சமன்ஸ்ல ஒன் ஆஃப் த பீனிக்ஸா மாறுது. அப்ப பைரினா தான் அந்த ஹியூமன் ஃபார்ம்ல அந்த குழந்தைய கையில வச்சிட்டு இருந்திருப்பா. அப்ப அவளும் நம்ம ஹீரோட்ட ஐயோ உன்னை நம்பிதான் அந்த குழந்தைய நான் கொடுக்குறேன், இவன் என்னோட குழந்தையா இருந்தாலும் நீ இதை நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் சொல்ல. அப்ப நம்ம ஹீரோ மனசுல இது உண்மையிலே பீனிக்ஸ் ஆனா இல்ல லிட்டில் சிக்கனா, பார்க்க இவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்க. அப்ப அந்த பீனிக்ஸும் பாத்தீங்கன்னா கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இது ஒரு குஞ்சு தானே அதனால பார்க்க அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்க. அப்ப சீனை கட் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் யூராவை தான் காட்டுறாங்க. அப்ப அங்க பார்த்தா ஒரு ஸ்டூடெண்டும் அவனோட சம்மனிங் ஸ்பிரிட்டை கொடுத்துருப்பான், அதாவது டீச்சரை காமிச்சிருப்பான். அப்ப டீச்சரும் அதை பார்த்துட்டு இது என்ன பனானா ஊம்பட்டா, இது பார்க்க நல்லா இருக்கே, எவ்வளவு கியூட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு கேர்லோ இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க. அப்ப கார்லோவும் பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் 4 மினிட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பான். அப்ப நம்ம டீச்சரும் யூரோவும் இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பியர் அவங்களை அட்டாக் பண்ண வந்த மாதிரி இருக்கும். ப்ரொஃபசர் யூரோவும் அதை பார்த்து சாக்குல இருக்க. அப்படியே எப்ப பாத்தீங்கன்னா அந்த பியர்ல இருந்து பாத்தீங்கன்னா சாதா வந்திருப்பா. அவளும் அது மேல இருந்துட்டு ப்ரொஃபசர் இன்னுமே எக்ஸாம் முடிய எவ்வளவு டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்ப பியரும் பாத்தீங்கன்னா நாங்க சீக்கிரம் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லியிருக்கோம். ப்ரொஃபசரும் ஓ நீ அக்வா பியரோட கப்பை கொண்டுட்டு வந்திருக்கியா, வா ஹவ் இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லும்போது அப்பா மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேடை பறந்து வந்த மாதிரி இருந்திருக்கும். அது மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபெதர்ஸும் பாத்தீங்கன்னா கீழே விழுது. அதை பார்த்து சாவம் பாத்தீங்கன்னா ஷாக்காயிருப்பான். அப்ப அங்க பார்த்தா நம்ம வால்டன் தான் வந்திருப்பான். அவனோட சம்மனிங் பீஸை கூட்டிட்டு அங்க வந்திருப்பான். ஆக்சுவலா அவன் பாத்தீங்கன்னா இன்னுமே அதை பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் போடல. அதை பார்த்தா ப்ரொஃபஸரும் ஓ இது சேடக்ரோவா, பார்க்க நல்லா பெருசாக தான் இருக்கு, ஆனால் இருந்தாலும் கூட இந்த பெரிய பெரிய ஃபேமிலியால கூட இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, இதை உண்மையிலே டேம் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லும்போது அவனும் பார்த்தீங்கன்னா நான் இன்னுமே இது கூட கான்டாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கு ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா இதுவே பெரிய விஷயம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்க. அப்போ எலிசாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அணகுண்டாவை கூப்பிட்டு வந்திருப்பா. திஸ் இஸ் மை அனகுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அதை கூப்பிட்டு வந்திருப்பா. அப்போ ஒரு சுடனும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பான். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்க்கும்போது இது என் குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு செல்லக்குட்டி இது வரைக்கும் இருந்தது இல்ல, அதான் அந்த செல்லத்தை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பா. அவளும் இந்த மாதிரி ஸ்னேக்கு எங்க குடும்பத்துல யாரும் கான்ட்ராக்ட் போட்டதில்ல, அதான் இதை கான்ட்ராக்ட் போட்டு கூட்டு வந்தேன் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொஃபஸரும் எக்ஸலண்டா இருக்கு, இது உண்மையிலேயே கார்கன் ஸ்னேக்கா, பார்க்க நல்லா அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரொஃபஸர் காரணம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ பர்ஃபெக்ட் டைமிங், லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ பார்க்கும்போது ஹீரோ தலையில பார்த்தீங்கன்னா ஒரு பீனிக்ஸ் அந்த குஞ்சு தான் இருந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா கியூட்டா இருந்திருக்கு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவனை பார்த்து ஹே இங்கே பாருங்கடா, இவனுக்கு எந்த பறவையும் டேம் பண்ண தெரியலடா, அதெல்லாம் எதையும் டேம் பண்ண முடியாம ஒரு கோழி குஞ்சு தூக்கிட்டு வந்திருக்கான்டா அப்படின்னு சொல்லி அவனை கிண்டலா பேசியிருப்பாங்க. இவனுக்கு டேலண்டே இல்லை, அவனை பார்த்தியா அது டேலண்ட்னு அவனே தெரிஞ்சுக்கிட்டு அவன் இதை எட்டு வந்திருக்கான், இங்க எதோ சுட்டுட்டு வந்திருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்க்க. அப்போ ப்ரொஃபசர் ஹீரோவும் ஷாக்கா இருப்பாங்க. அவங்களும் ஷாக்கில் இதை பார்த்துட்டு சில கெட்ட வாரத்தில் ஹீரோவை பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் இதை பார்த்துட்டு இது பீனிக்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்போ ஷாக்கில் பார்த்துருப்பாங்க. அவங்களும் ஷாக்கில் பார்க்கும்போது அந்த பறவையும் பார்த்தீங்கன்னா வெல்கம்ன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கியூட்டாக கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா அப்போ சீனை கட் பண்ணி அப்படியே அகாடமியோட ஈவினிங் டைம் தான் கட்டுறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கேயோ டிக்டாப்பாக ரெடி ஆகி அவன் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளம்பிட்டு இருந்திருப்பான். அவனும் போயிட்டு ஒரு டோரை போய் தட்டுறான். அவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ள வர சொல்றாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ள போயிருப்பான்.
உள்ள பார்த்தா வேற யாரு, நம்ம டீச்சர் யூரா தான். ஹீரோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ப்ரொஃபசர் யூராவோ, நீ என்ன தேடுறேன்னு கேள்விப்பட்டேன், வா வந்து இந்த சீட்ல உட்காரு அப்படின்னு சொல்லி கூட்டிருப்பாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா சீட்ல போயிட்டு உட்காந்துருப்பான். உனக்கு தெரியுமா லியோ, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேபி ஃபீனிக்ஸை பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, உண்மையிலே எனக்கு இந்த சமணர் தீவுல பீனிக்ஸ் இருக்கும்னே தெரியாது. அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரெஷ்மேன் இந்த பீனிக்ஸை கான்ட்ராக்ட் போட்டிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதோட அகாடமியோட ஹிஸ்டரியில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா, அதுவும் ஒரு ஃப்ரெஷ்மேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீனிக்ஸோட கான்டாக்ட் போடுறதுங்கிறது நார்மலான விஷயம் இல்லை. இது ஹிஸ்டரியிலேயே முதன் முறையா நடக்குது. நீ தான் இந்த ஹிஸ்டரியை லீட் பண்ணி கூட்டு போக போற அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றீங்க ப்ரொஃபசர் அப்படிங்கிற மாதிரி அவனும் ரியாக்ஷன் கொடுத்துருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசரும் எனக்கு தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும் மிஸ்டர் லியோ ப்ளோவா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்கும்போது, அதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 30 முடியுது. சாப்டர் 47 பார்த்தீங்கன்னா ஹீரோவும் டீச்சர் என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் லியோப்ளோவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டெரரா கேட்டிருப்பாங்க. அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சாக்ல இருக்க. ஆக்சுவலா ஹீரோக்கு அவன் தான் கெயில் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அப்போ ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹக் பண்ணியிருப்பாங்க. ஹக் பண்ணிட்டு நீ தான் சம்மனிங் ஜீனியஸ், அது யாரையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஜீனியஸா நீ இருக்க. நான் உன்னை ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீ அப்ப அச்சீவ்மெண்ட்டை நான் அப்படியே ப்ரைஸ் பண்ணி எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் நீ பீனிக்ஸோட கான்டாக்ட் போட்டிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இது ரகசியமாவே இருக்கட்டும். இந்த சீக்ரெட் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா உனக்கு பெரிய பிரச்சனை வர கூட சான்ஸ் இருக்கு. அதனால நீ இதை சீக்ரெட்டாவே வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம இது வெளியே தெரிஞ்சுச்சு அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் உங்ககிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீ இதை உனக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கூடிய சீக்கிரமே இந்த எக்ஸ்ப்ளோரர் கிளாஸ் வேற முடிய போகுது. இந்த கிளாஸ் எண்டாக போறது அப்படிங்கிறதுனால நீ கண்டிப்பா இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ல சம்மனிங் கிளாஸையும் கண்டிப்பா எடுத்துக்கோ. உனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ வேற கிரேட் சம்மனர் ஆக போற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட கிரேட் சம்மனருக்கான எல்லா டேலண்டும் இருக்கு. கண்டிப்பா நீ இந்த ஃபீல்டுல வந்து அப்படின்னா கொடி கட்டி பறப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சீனை கட் பண்ணி அகாடமியோட 2வது நாள் தான் காட்டுறாங்க. 2வது நாள் காலை பொழுதுல காட்டும்போது அப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏன்டா பிறந்தோம் ஏன்டா வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்த்தீங்கன்னா கொட்டாய் ஓட்டுட்டு வந்து இருந்திருப்பா. அப்போ உன்னோட வாய் கிழிஞ்சிட போகுது க்ளோயி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாமஸும் அவளை பார்த்து சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோவும் தாமஸ் தான் அங்கே நடந்து வந்திருப்பாங்க. தாமஸும் பார்த்தீங்கன்னா அவளை பார்த்துட்டு என்ன நீ நேற்று தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நீயும் இன்னும் டயர்டா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது க்ளோயும் பார்த்தீங்கன்னா நேற்று நான் ரொம்ப மேஜிக் புக்கை ரீட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால சரியா தூங்க முடியல, அதான் இப்ப தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா அவளை பார்த்துட்டு நீ க்ளோயிங் முல்லர் தானே சரிதானே அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்க, அப்ப அன்னைக்கு டிராப் பண்ண அந்த அகாடமி கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதை ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கையில கொடுத்துருப்பான். அப்ப க்ளோயும் ஸோ அன்னைக்கு நான் உன்னதான் அடிச்சேனாலையோ தேங்க்யூ ஃப்ரெஷ்மேன் ரெப்ரஸன்டேட்டிவ். ஆனா லியோ உன்னை பார்க்கும்போது நீ மேஜிக் லெவல் கிளாஸ் அட்டன் பண்ண போற மாதிரி தான் தெரியுது, நீ அதை லிசன் பண்ண தான் போறியா, நானுமே அங்கதான் போறேன், வா சேர்ந்து போலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதோட இந்த எக்ஸ்ப்ளோரரி பீரியட்ல நானுமே நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நினைச்சேன், அதுவும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லும்போது, அப்ப அவங்க பின்னாடி உட்காந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேஜிக்கல் கிளாஸ் உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்க போகுது, நான் இதை அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களும் அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப பாத்தீங்கன்னா தாமஸும் ஹீரோட்ட வந்துட்டு ஏய் இந்த பொண்ணு இருக்கால இவன் தான்டா ஐஸ் உமனு, இவன் மேஜிக் டிவிஷன்ல டாப்பா வரணும்னு சொல்லிட்டு பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கும்போது அதான்ப்பா அந்த பொண்ணு க்ளோயி முல்லர் உன் பக்கத்துல இருக்கா பாரு, கொஞ்சம் நல்லா பாரு அவதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். அப்ப அவளும் பாத்தீங்கன்னா கோல்டா அவனை பார்த்திருப்பா. பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா எனக்கு கோல்டா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி அவனும் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவளும் பாத்தீங்கன்னா எங்கடா கிளம்பி போற அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வாலை போட்டு அவனை பிளாக் பண்ணி விட்டுருப்பா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட வந்துட்டு நீ எங்கடா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போலாம் பாக்குறியா, உனக்கு மேஜிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியுது, வா நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் சீட்ல உட்காரலாம், நான் உனக்கு மேஜிக்கை பத்தி நிறைய கத்து தரேன், உனக்கு தான் அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளோயும் அவனை பார்த்தீங்கன்னா தரையோட தரையா வலிச்சு இழுத்துட்டு போயிருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா லியோன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. ஹீரோவும் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அங்கே பார்த்தா ஜெஸ்லாவும் ஆல்பர்ட்டும் இருந்திருப்பாங்க. அவங்களும் ஹீரோவை பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லும்போது அதை பார்த்த ஹீரோவும் இவனுங்களா நமக்கு உண்மையிலேயே ஹாய் சொல்றது அப்படிங்கிற மாதிரி அவனும் ஆச்சரியமா பார்க்க, அப்போ அங்கே ப்ரொஃபஸர் வந்திருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா நைஸ் டு மீட் யூ எவரி ஒன், எல்லாரும் இங்கே மேஜிக் கிளாஸ் அட்டன் பண்ண தானே வந்திருக்கீங்க, கவலையப்படாதீங்க, என்கிட்ட வந்திருக்கீங்களா, நான் உங்களுக்கு மேஜிக் கற்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நேம் தான் லென் கான்ஸ் அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த ப்ரொஃபஸரும் அப்படி சொல்லி முடிக்கும் போது இவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரோட மேஜிக் டிவிஷன் ப்ரொஃபஸர். இப்ப இவரும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்ப்ளோரரி கிளாஸ் வேற ஸ்டார்ட் பண்றோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பண்ணி ஆகணுமே, என் கையில எக்ஸாம் சீட் இருக்கு, இந்த எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்றீங்களா, அதுக்கப்புறம் நம்ம இதை தொடங்கலாமே. எக்ஸாம் சீட்டையும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே அவர் பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிருப்பாரு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் என்ன ஃபர்ஸ்ட் டேவே எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்கும்போது பர்ஃபெக்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சீட்டும் அவங்களவங்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிருக்கும். அப்போ நீங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ மேஜிக் தியரி எக்ஸாம் அட்டன் பண்ண போறீங்க, இது ஒரு சர்ப்ரைஸ் தான்.
அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டேவே எக்ஸ்ப்ளோரி கிளாஸ்ல மேஜிக் கிளாஸ் டெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து சாடன்ஸும் பார்த்தீங்கன்னா சாக்காக்க அவரும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் தான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும்ல, அப்படின்னா தான் அவங்களுக்கு நான் டீச் பண்றது புரியும். என் கிளாஸ்ல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஒரு சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்தா தான் என்னால அவங்களுக்கு டீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸும் என்னப்பா இது, அவர் என்ன இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்துருப்பாங்க. நீங்க லூமின் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த மினிமம் டேலண்டாச்சும் உங்ககிட்ட இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு என்னால் கற்று தர முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருப்பாரு. நீங்க இந்த எக்ஸாம் ஃபினிஷ் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு மினிமமான டைமே போதும், ஏன்னா லூமின் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு, நீங்க எக்ஸாம் முடிச்சிங்கன்னா அசிஸ்டன்ட் லூனா கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த லூனா அக்காவும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா என்கிட்ட கொடுத்துருங்க தம்பி, எல்லாரும் என்கிட்ட கொடுத்துடணும் சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா, ஆனால் ஃபர்ஸ்ட் இயரோட மேஜிக் டிவிஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இவங்க தான். இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சீட்டை பார்த்துருப்பான். பார்த்துட்டு நான் கூட பார்த்தீங்கன்னா எப்பவும் ஹீரோ மாதிரியே கெத்தாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் பார்த்தா பைபிளில் சீட்டை பார்க்கணுமே, சீட்டை பார்த்து தான் அவன் பார்த்தீங்கன்னா அவன் முகத்தில் ஒரு ஒளி தெரியும். பார்த்தா பைபிளில் ஷாக்காயிருப்பான். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனும், என்னடா இது கரண்ட் மேஜிக் ட்ரெண்டா இது, இந்த ஃபார்முலா பார்க்கும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, என்னால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா வர தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்கில் பார்க்க. அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி டைமும் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்திருக்கு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் நினைச்ச மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ பார்க்கணுமே, அவனால ஒன்றும் பண்ண முடியல. அவனும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆன்சர் தான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது, நான் எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டேன், நான் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோவும் இப்பதான் ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில அவன் இருந்திருப்பான். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேப்பரை கொடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்கேன், என்ன பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துருப்பான். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மாடர்ன் மேஜிக் கொஞ்சமாச்சும் லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நினைக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்து பயந்து பயந்து எக்ஸாம் சீட்டை பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாட்ட ஒப்படைச்சிருப்பான். அவங்களும் பார்த்தீங்கன்னா குட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாவும் அப்படி சொல்லிட்டு எல்லா பேப்பரையும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவ்வளோதான், இங்கே மேஜிக் கிளாஸோட என்னோட லைஃப் முடிஞ்சு போகுது, நானே தனியாக தான் நீ மேஜிக் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஒரி பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா தென்பாண்டி சீமையில் தேரோட வந்தவனை யார் யார் அடிச்சா அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்தீங்கன்னா சோகமா அங்கேருந்து கிளம்பி போக. அப்படி கிளம்புனதுக்கப்புறம் ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 100 இயர்ஸில் மேஜிக் அப்படிங்கிறது ரொம்ப எவால்யூஷனாக இருக்கு, மேஜிக்கில் சாதாரணமாக எதுவுமே மாறி போகல, மேஜிக் லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மேஜிக்கோட பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் நமக்கு தேவை, அதுக்கு மேஜிக் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா தான் அதை நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் முல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரி சொல்லியிருப்பாரு. நான் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். அப்போ அவரும் எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்தி கரெக்டாக ஒரு ஸ்பிளிட் செகண்டில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இடத்துக்கு அப்படியே பாஸ் பண்ணியிருப்பாரு. எல்லாரும் பேப்பரையும் அவங்கவுங்க இடத்துல படிச்சிருப்பாரு. அப்போ அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி வருது, அது ஒரு லைட் மாதிரி அப்படியே வந்து மேஜிக் சர்க்கிள் மாதிரி மாறும். இதுதான் என்னோட மேஜிக் எசன்ஸ், இதை நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறப்பே நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து நீங்களே சொந்தமாக உங்கள் மேஜிக்கை ரிசர்ச் பண்ணுறதுக்கும் ஓனாக மேஜிக் மேக் பண்ணுறதுக்கும் திறமையான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு வேணும். அதனால நான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் வச்சேன். இந்த கொஸ்டினில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க் இருந்துச்சு, அதுவும் 49 கொஸ்டினுக்கு 49 மார்க் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் 51 மார்க் இருந்துச்சு. டோட்டலாக அந்த டெஸ்ட் 100 மார்க்குக்கு நடந்திருக்கு. மேஜிக் எசன்ஸ் அப்படிங்கிறது ட்ரூவாக ஆல்ரெடி அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் தான். அந்த மேஜிக்கை பற்றின கொஸ்டினை தான் நான் இங்கே கேட்டிருக்கேன், அதுவும் லாஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருக்கேன். நான் உங்கள் எல்லாத்தையும் நீங்களே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்பி இந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட போடுறேன். பட் பல பேர் இந்த மேஜிக் கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை, மெஜிசின் ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்கள் எல்லாத்தையும் நம்பி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லும்போது செஸ்லாவும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் இந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்துருப்பா. அப்போ லியோவோட அந்த பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் பார்த்துருப்பா. பார்த்துட்டு என்ன லியோ அழகு காணோம், ஒருவேளை அவன் கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டானா என்ன, அவன் கூட சேர்ந்து மேஜிக் கிளாஸ் அட்டன் பண்ணலாம் பார்த்தேன், ஆனால் இது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பேப்பரை பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்க. அப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் ஒரே ஒருத்தன் 50th கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கான், அவன் சால்வ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல. அப்போ அவரும் பார்த்தீங்கன்னா எப்பா நீ எங்கே பாருங்க, இல்லை வெளியே வாப்பா, நீ தான்ப்பா கிறிஸ்டிலே பெரிய ஸ்டூடெண்ட், நீ தான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டினே அட்டன் பண்ணியிருக்க, உன்ட்ட பர்ஃபெக்ட் ஸ்கோர் இருக்குப்பா, நீ வெளியே வாப்பா ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. அப்போ அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கும்போது எதவனும் பார்த்தீங்கன்னா அசைஞ்சு கூட பார்க்கல, சார் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் சொல்ல. ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா ரியலி இதை பார்க்கும்போது நிறைய பேர் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதுவும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அதை அட்டன் பண்ணியிருக்கீங்க, பட் இருந்தாலும் பலரால் அதை ஃபினிஷ் பண்ண முடியலனாலும் இது ரொம்ப மோசம்தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லும்போது ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் பக்கத்தில் அனாவும் வந்திருப்பா. வந்துட்டு நைஸா அவர் காதுகிட்ட போயிட்டு
ப்ரொஃபசர் அது இல்ல, அது வந்து அவன் லாஸ்ட் கொஸ்டின் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கான், மத்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லும்போது, ப்ரொஃபசரும் அவர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவர்தான் லியோ ப்ளோவா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல பார்த்துட்டு அவன் நேம சொல்லியிருப்பாங்க. ப்ரொஃபசரும் பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் லியோ ப்ளோவா ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்ல, அப்ப க்ளோயின் தாமஸும் எங்க நம்ம லியோ ஆளக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாக்குறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம செஸ்லாவும் ஸ்டூடெண்ட் லியோ எக்ஸாம் ஃபினிஷ் பண்ணிட்டு இங்க இருந்து போயிட்டாரு ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லியிருப்பா. அப்ப அவரும் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம செலியாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பா. அவளும் பாத்தீங்கன்னா, நீ ஒரு கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு அப்படியே அங்க இருந்து சால்வ் பண்ணிட்டு வெளியே ஓடி வந்துட்டியா? நீ சமனிங் கிளாஸ் போன, அங்க பார்த்தா ஒரு சிக்கனை தூக்கிட்டு வந்த, இங்க பார்த்தா மேஜிக் கிளாஸ் போயிருக்க, ஒரே ஒரு கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிருக்க. லியோ நீ ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லும்போது, நீ ஒரு நைட் தானே, நீ ஒரு நைட் மேஜர், அதனால நீ ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும், மத்ததெல்லாம் விட்டுரு, இது உனக்கு செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் கெத்தா, அப்படியா அப்பா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமே, உன்னோட ஸ்டாமினா இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சிலியா பாத்தீங்கன்னா, இல்ல அது வந்து அது அப்படின்னு கொஞ்சம் இழுத்துருப்பா. அப்ப அங்க ஒரு பர்சன் வந்திருப்பாரு, வந்துட்டு நீ நைட் மேஜர் அப்ளிசேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்கும்போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் செலியாவும் அங்க பார்த்தா நம்ம மேஜிக் கிளாஸ் ப்ரொஃபஸரான லின்னா வந்திருப்பாரு. செலியாவும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க. அவரும், நீ தான் லியோ ப்ளோவாவா, நீ தான் என் கிளாஸ்ல ஃபன் பண்ணிட்டு போனியா, என் கிளாஸ் ஃபன்னா மாத்தி விட்டல, வெறும் ஒன் கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் அங்கேயே விட்டுட்டு போயிருக்கு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், ஏன் ஈஸியான கொஸ்டின்லாம் நீ அட்டன் பண்ணவே இல்லை, ஏன் ஈஸியா இருக்கிறதுனால அது ஆன்சர் பண்ண ஒர்த்து இல்லைன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டெரரா கட்டிருப்பாரு. நம்ம ஹீரோவும், ப்ரொஃபசர் நீங்க இதை பார்க்கும்போது என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கிறது நல்லாவே தெரியுது, ஆக்சுவலா நான் இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருவேன்னு நினைச்சுதான் நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன், எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஹார்டா இருந்துச்சு எனக்கு, ஆனா லாஸ்ட் ஒன் கொஸ்டின் தவிர மத்த எல்லாமே நான் ரொம்ப ஹார்ட் பண்ணி தான் அட்டன் பண்ண ட்ரை பண்ண, பட் என்னால முடியல, லாஸ்ட் ஒன் கொஸ்டின் தான் ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டிருப்பாரு. ஹீரோவும், நான் மேஜிக்கை ஓனா லேர்ன் பண்ணிக்கிட்டேன், அதாவது ஓல்டு மேஜிக் புக்ல இருந்துட்டு நான் கொஞ்சம் ரீட் பண்ணி அதுல இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன், அதனால கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்க மாடர்ன் மேஜிக் கொஸ்டின் என்னால அட்டன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லும்போது, அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா ஒரு பப்பி மாதிரி தூக்கியிருப்பாரு. தூக்கிட்டு நம்ம ஹீரோலியோவை நல்லா வச்சு கொஞ்சிற மாதிரி தூக்க, இதை பார்த்த செலியாவும் ஹீரோவும் பாத்தீங்கன்னா கண்ணு முழிப்புதுங்கிற அளவுக்கு ஷாக் ஆயிருப்பாங்க. ப்ரொஃபஸரும் அவனை அப்படியே கீழே இறக்கி விட்டு, கண்ணா கொஞ்சம் என் கூட வாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறாரு. அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 40 முடியுது. சாப்டர் 50 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர் இன்னும் அவனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கி விட்டுருப்பாரா. அப்ப பார்த்தா அவனு என்ன நினைச்சிருப்பானா, இவர் ஏன் நம்மளை தூக்குறாரு, ஒரு பப்பி மாதிரி நம்மளை தூக்கி ஜாலியா கொஞ்சிறாரா என்ன அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒன்னும் புரியாம முடிச்சிட்டு இருப்பான். ஏன் கூட கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா தரையோட தரையா அவனை வலிச்சு எடுத்துட்டு போயிருப்பாரு. இதை பார்க்கும்போது நம்ம செலியாவும், இந்த லூமின் அகாடமியோட மேஜிக்கல் தியரி ப்ரொஃபசர் ஆளு பார்க்க கொஞ்சம் வினோதமா இருக்காரு, இல்ல ஆளே வினோதமா தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்கும்போது, அப்ப அனாவும் வேகமா ஓடி வந்திருப்பா. வந்துட்டு நம்ம செலியாட்ட, நீ ப்ரொஃபசர்ல என்ன பாத்தியா, அப்படி ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சா நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்க, செலியா பாத்தீங்கன்னா ஆமா அவரை நான் பார்த்தேன், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் வந்து லியோவை அவரை தூக்கிட்டு அப்படியே தரையோட தரையா வலிச்சு இழுத்துட்டு போயினாரு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லும்போது, அந்த வெண்ண பைத்தியக்காரன் இந்த டைம் என்ன பிளான் பண்ணிருக்கானோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேகமா ஓடி இருப்பா. அப்ப இந்த பக்கம் ஒரு ஓல்டு மேஜிக் புக்ல இருந்துட்டு ப்ராப்ளம்லாம் நம்மளோட ப்ரொஃபஸர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருப்பாரு. பண்ணிட்டு லென்னும் பாத்தீங்கன்னா போர்டுல போட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலையோ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பாத்தீங்கன்னா அதை சால்வ் பண்ண போயிருப்பான். அப்ப ப்ரொஃபஸரும் என்ன நினைச்சுப்பாரு அப்படின்னா, அவன் மட்டும் ஃபைனல் கொஸ்டின்ல லக்னால சால்வ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது, ஒருவேளை அவன் லக்னால சால்வ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அதை அட்டன் பண்ண முடியாது, ஆனா எதா இருந்தாலும் என்ன, அவன் மட்டும் லக்ல சால்வ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அவனுக்குன்னு ஒரு ஓன் மேஜிக் சிஸ்டம் இருக்கு, நான் அதை பார்க்க தான் நினைக்கிறேன், அதையும் பார்க்கலாம் லியோப்பவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்க, அப்ப ஹீரோவும் ப்ரொஃபசர் நான் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதெல்லாம் பார்த்தா ப்ரொஃபசர் பார்த்தீங்கன்னா ஆடி போயிருப்பாரு, நீ தான் இதை மென்டல சால்வ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதிர்ச்சியில பார்க்க, அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பான், இந்த கொஸ்டின்லாம் நான் தான் சால்வ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, ப்ரொஃபசரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா அப்படியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஃபைனலி அப்படின்னு சொல்ல வரப்ப வெளியே நம்ம ப்ரொஃபசர் ஆல்வி நடந்து போறதை காட்டுறாங்க. அப்போ வேகமா ப்ரொஃபசர் லியோன்னு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஓடி இருப்பாரு. அவர் ஆல்வியை பார்த்துட்டு சந்தோஷமா ஓட, அதை பார்த்து ஆல்வியும் பாத்தீங்கன்னா இந்த டைம் இவன் என்ன கொண்டு வர போறான், அந்த டே இவன் இந்த மாதிரி நடத்துக்கிறா அப்படின்னா ஏதோ வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு அங்கிருந்து அப்படியே திரும்பி போயிருப்பாரு டக்குன்னு. அப்ப நம்ம ப்ரொஃபசர் லியோன்னு பாத்தீங்கன்னா அவரை விடாம ஓடி போய் துரத்தி அவர் காலில் விழுந்துட்டு, ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க கொடுத்த பையன் ரொம்ப அருமையா இருக்கானுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா பாட்டே பாட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவரும் தேங்க்யூ சோ மச் ப்ரொஃபசர் ஆல்வி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஆல்வியும் பாத்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு, நீ இந்த மாதிரி எப்பவுமே நடந்துகிட்டா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு சாதாரணமான காரணம் இருக்காது, இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னாலும் நீ இன்னைக்கு கொஞ்சம் ஓவராவே நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, இன்னும் பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஜீனியஸ், நீங்க கொடுத்த அந்த மேட்ச் தான் உண்மையிலேயே ஜீனியஸ், லியோ ப்ளோவா அவன் உண்மையிலேயே ஜீனியஸ் தான், நீங்க தான் அவனை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும்,
உண்மையிலேயே அந்த பிரஸ் ஒன் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு அருமையான ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லும்போது, ப்ரொஃபசர் ஆல்மியும் அவனுக்கு மேஜிக் எல்லாம் கூட தெரியுமா, ஆனா நான் ஒரு நைட்ல நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. லின்னும் இல்ல இல்ல, அவன் மேஜிக் மட்டும் இல்ல, அவன் எல்லாத்துலயுமே திறமையான ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவன் உண்மையிலேயே பெரிய சோர்சரா வரப்போறான், அதனால போயும் போயும் ஒரு இரும்பு குச்சி அவனை யூஸ் பண்ண வச்சு அவனோட டேலண்ட் வீணாக்க நான் விடக்கூடாது, நான் அவனை நைட்டுக்கு நான் திரும்ப ரிட்டர்ன் அனுப்ப மாட்டேன், அவனை மேஜிக்லயே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்ல, அப்ப ப்ரொஃபசர் ஆல்வியும் பாத்தீங்கன்னா அவரை கீழே விட்டுருப்பாரு. அப்ப ப்ரொஃபசர் ஆனா வேகமா வந்து அவரை கேட்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீ இவனை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஆல்வின்னு சொல்லும்போது ஆனாவும் அவரை கேட்ச் பண்ணதால லென்னும் பாத்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளோட அண்ணாவும் ரொம்ப கோவமா அவரை பார்த்துட்டு நம்ம கிளாஸுக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். மனசுல பாத்தீங்கன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஒன்னு கொல்ல போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோவமா நினைக்க, இந்த பக்கம் நம்மளோட லியோவும் பாத்தீங்கன்னா நடந்து வந்திருப்பான். ப்ரொஃபசர் ஆலியும் பாத்தீங்கன்னா நோட் பண்ணிருப்பாரு. அவனை பார்த்துட்டு அவரும் பாத்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணிருப்பாரு. ஹீரோக்கும் இவர் ஏன் ஸ்மைல் பண்றாரு, ஏதோ வில்லங்கமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சாக்கில பார்க்க, ப்ரொஃபசர் ஆலியும் பாத்தீங்கன்னா ஒரு சோர்சர் அப்படிங்கிறது உருவாகிறவங்கல்ல, ஏற்கனவே உருவாக்கப்பட்டாங்க, ஒரு சோர்சர் உண்மையிலேயே ஒரு விதமான பைத்தியக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சிட்டு அங்கிருந்து போய் கிளம்பி போறாரு. அப்போ 1 வீக் அப்புறம் காட்டுறாங்க. டெம்பரவரி கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ட் ஆகுது. ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒரு புக்ல படிச்சுட்டு இருந்திருப்பான். அது என்ன புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ கையிலோட பிகினிங் ஸ்டோரி உண்மையா இல்ல ஃபேக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அவனோட பாஸ்ட் லைஃபோட ஸ்டோரியை பத்தி தான் படிச்சுட்டு இருப்பான். அதை பாத்தீங்கன்னா அது உண்மையா இல்ல ஃபேக்கா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அந்த ஸ்டோரி இருந்திருக்கும். அவனும் அகாடமியோட உயரமான ஒரு பிளேஸ்ல இருந்துட்டு இதெல்லாம் படிச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்து உட்காந்துருப்பான். அப்ப இன்னொரு பக்கம் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு எல்லா ப்ரொஃபஸரும் பாத்தீங்கன்னா வேகமா நம்ம பிரின்சிபால் கிட்ட ஓடி வராங்க. எதுவும் பெரிய விஷயமா என்னன்னு தெரியல. பிரின்சிபாலும் ஏன் இவங்க எல்லாம் மொத்தமா வராங்க, எதுவும் பெரிய விஷயமா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு சாக்குல பார்க்க ப்ரொஃபஸர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்டோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் எடுத்துருப்பாரு. அது யாரோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். அதுல பார்த்தா ஹீரோ 3 மேஜர் கிளாஸ்ல ஒரு கிளாஸ் சூஸ் பண்றதுக்கு எல்லா கிளாஸையும் பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சிருப்பான். இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க காட்டும் போது, இந்த பக்கம் நம்ம ப்ரொஃபசர்ல இன்னும் ஹீரோ அக்காவும் அவன் என் டிபார்ட்மெண்ட் தான்டா வருவான், என் டிபார்ட்மெண்ட் தானே அவன் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பாத்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ப்ரொஃபசர் என்ன வந்துட்டு இல்ல அவன் என்னோட நைட் கிளாஸ்க்கு தான் கண்டிப்பா வரணும், இல்ல இல்ல நான் அதை சொல்ல வரல, ஆக்சுவலா ஹீரோ மிலிட்டரி அகாடமில இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை, எந்த ஒரு ஸ்டூடெண்டாலையும் எல்லா கிளாஸ்லயும் திறமையை வச்சுக்கிட்டு இருந்தது இல்ல, ஆனா இவன் எப்படி எல்லாத்துலயுமே திறமை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கும்போது, அப்ப பிரின்சிபல் வந்துட்டு ஓ வெல், இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் ஞாபகம் வருது, ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியோட ஹீரோ தான் ஞாபகம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. அப்ப யாருன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆச்சரியமா பார்க்கும்போது பிரின்சிபல் தாத்தாவும் த 5th கிரேட் ஹீரோ ஆல்சோ உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் ஹீரோ பிகினிங் கெயில், அந்த ஸ்டோரியை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவர் ஹிஸ்டரியில எல்லா கிளாஸையும் மாஸ்டர் பண்ண ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்கும்போது, இப்ப கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அங்க யாரும் பார்த்தா நம்ம செஸ்லாவும் சிலியாவும் தான் பாத்தீங்கன்னா ரேஸ் மாதிரி போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா பார்த்தா அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தாமஸும் பாத்தீங்கன்னா எதுக்குடா இந்த வீக்கெண்ட்லாம் போயிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டிருப்பான். ஹீரோவும் செஸ்லா என்ன ட்ரெயின் பண்ண சொன்னாடா, அதனாலதான் நான் அவளை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தாமஸும் அப்படியா, ஆனா பார்த்தா இவனுங்க ஓடுறாங்க, ஆனா எங்கடா வெப்பன் எதுவும் காணும், வெப்பன் இல்லாம என்னத்தடா ட்ரெயின் பண்றீங்க, காம்பேட் ட்ரைனிங் எதுவும் எடுக்காம இந்த மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் இதுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்கும்போது, அப்ப அவனும் பாத்தீங்கன்னா இப்ப வெப்பனை விட ஒண்ணுதான் இம்பார்ட்டன்ட் தேவை, அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டிருப்பான். அப்ப செலியாவும் ஸ்டாமினா தான் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்ப அதே டைம் பாத்தீங்கன்னா செஸ்லாவும் தாமஸ் கிட்ட வந்துட்டு ஸ்டாமினா தான் ஸ்டாமினா தான் ஒரு பேட்டில் மேட்சுக்கு ரொம்ப முக்கியமானது, அதுக்கு தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜாக்கிங் போயிட்டு இருக்கோம், நீ அங்கிட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க உட்காந்துருப்பான். அப்ப ஹீரோ பக்கத்துல வந்துட்டு அப்ப இவளும் நிக்கும் போது, அப்ப என்ன ஃப்ரெஷ் ட்ரிங்க் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவட்ட ஃப்ரெஷ் ட்ரிங்க் எடுத்து கொடுப்பான். அப்ப நம்ம செஸ்லாவும் இருந்துட்டு ஜாக்கிங் போறது ரொம்ப நல்லா இருக்கு, நீ நான் எந்த வீக்கெண்டும் மிக்ஸ் பண்ண போறதே இல்லை, எல்லா வீக்கெண்டும் நான் ஜாக்கிங் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதோட லியோ நான் உன் கூட தான் ஓடி போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டிருப்பா. இதை கேட்ட செலியாவும் பாத்தீங்கன்னா ஷாக்கா இருப்பா, என்னடி சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்கும்போது ஹீரோவும் உண்மையாவா சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க, செஸ்லாவும் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செலியாவை பார்த்து கேட்டிருப்பா. அவ ஷாக்கானதை பத்தி செலியாவும் அப்ப கோவப்பட்டிருப்பா. ஆனா இருந்தாலும் நம்ம ஹீரோக்கும் நல்லாவே புரியுது செஸ்லா எதை பத்தி கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவங்க 2 டீஸ் பண்ற மாதிரி தான் பேசி இருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோவும் அப்படியா நான் செலியா கூட ஓடி போலாம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் வந்துட்டு அதெல்லாம் முடியாது முடியாது, என்ன பேசிக்கிட்டு இருக்க, உன் கூட ஓடி போறதா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, யாரை பார்த்து என்ன பேசுற அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும் போது தாமஸுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா என்னங்கிறது சரியா தெரியல. ஆனா இருந்தாலும் வந்துட்டு நான் இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்றதா தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், இவங்க 2 பேரும் பார்க்கும்போது க்ளோஸா இருக்க மாதிரி தெரிஞ்சு, ஆனா இப்ப ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு, இதுதான் நமக்கான வாய்ப்பா இருக்குமோ, சரி ஒரு விட்ட போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன நீங்க 2 பேரும் கப்பல்ஸா? இல்ல நீங்க எதுவும் டேட் பண்ற மாரி தெரிஞ்சது. அதான் நீங்க அப்படி இருக்குமோ அப்படின்னு நெனச்சேன் அப்படிங்கிற மாரி அவன் சொல்லும்போது, அவள் வந்துட்டு, "டேய் என்னடா சொல்ற? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடா. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான்லாம் இந்த மாரி ஒருத்தன போய் தேர்ந்தெடுப்பேன்னு நெனச்சியா?" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லும்போது, அதுக்கப்புறம் இல்ல அவன் எங்க அப்பாவோட தங்கச்சி பையன் அவ்வளவுதான். எனக்கு அத்தை பையன் தான். ஆனா இருந்தாலும் அதுக்காண்டிலாம் இந்த மாரி ஒரு நாய் கூடலாம் நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாரி அவ சொல்லியிருப்பா. அப்ப இத கேட்ட ஜெஸ்லாம் வந்துட்டு நம்ம தாமஸும் 2 பேரும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவ சொன்னதுனால கிடையாது. ஆக்சுவலா இவன் ஜெடிங்கர் கிளானை சேர்ந்தவன் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி அவங்க 2 பேருக்குமே தெரியாது. அதை கேட்டு அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க. அப்ப சிஸ்லா வந்துட்டு நீ ஜெடிங்கர் கிளானை சேர்ந்தவன் தானே அழியோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம செலியாவும் இருந்துட்டு இல்ல அவனாவது செல்டிங்கர் கிளானை சேர்ந்தவனா வந்து அதெல்லாம் கிடையாது. அவன் ஜஸ்ட் எங்க அப்பாவோட தங்கச்சி பையன் அப்படிங்கிறதுனால அவன் ஒரு விதத்துல எங்க பிளட் ரிலேட்டட் தான். ஆனா இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஹீரோவும் வா நம்ம ஓடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது செஸ்லாமும் வாங்க வாங்க ஓடலாம் ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு சொல்லி அவளும் கத்திருப்பா. அப்ப தாமஸ் வந்துட்டு நான் போய் யூனிவர்சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். அப்ப ஹீரோவும் சரியாவா வாடி வா அப்படின்னு சொல்லி தரன்னு இழுத்துட்டு போக, டேய் என்ன எங்கடா இழுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்டிருப்பா. அப்ப தாமஸ் அதை பார்த்துட்டு ஏன் தான் என் லைஃப்ல மட்டும் இந்த மாதிரி ஒண்ணு அமைய மாட்டேங்குதோ, இவன்லாம் கொடுத்து வச்சவன் 1க்கு 2 இழுத்துட்டு போறானே அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்திருப்பான். அப்படியே சீனை கட் பண்ணி அகாடமியோட கிளாஸ் தான் கட்டுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இயரோட 5th கிளாஸ் போயிட்டு வந்திருப்பான். அப்ப லியோ இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூப்பிடுறான். யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க பார்க்கும்போது அங்க நம்ம தாமஸ் வந்திருப்பான். அவனும் அவன் பக்கத்துல போயிட்டு என்னடா கிளாஸ் ஃபைவ்ல உட்காந்துருக்க அது உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது தாமஸும் என்ன எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அப்ப ஹீரோவும் ஜெஸ்லாவும் இங்கதான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க பார்த்தா ஜெஸ்லாவும் லியோ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டிருப்பா. அப்படியே உடம்பு முடியாத மாதிரி கேட்டிருப்பா. அப்ப ஹீரோவும் பேசிக் எக்ஸசைஸ் தானமா கொடுத்தேன், அதுக்கே நம்ம படுத்துட்டேன், ஏய் டாமி எழுந்துரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாமஸும் ஹீரோ பார்த்துட்டு டே இந்த வீக்கெண்ட்ல ட்ரைனிங் தான் பண்ணீங்களா இல்ல வேற எதுவும் அவளை வச்சு பண்ணீங்களாடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி பேசியிருப்பான். அப்ப அவள் வந்துட்டு என்ன மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி அவ பார்க்க. அப்ப இந்த சமனிங் கிளாஸ் நடக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஹீரோவை கிண்டல் அடிச்சுட்டு கோபம் பேசியிருப்பானுங்க இல்லையா, அவனுங்க இருந்துட்டு சில பேர் அங்க இருந்திருப்பானுங்க. அவனுங்க இருந்துட்டு ஓ கிளாஸ் ஃபைவோட தலைவலி அப்ப இவன் தான் போல இருக்கு, எனக்கு இதை பார்த்து ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர்ல இன்னும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அகாடமி விட்டு ஓட போறானுங்கன்னு தெரியல, பார்த்தாலே தெரியுது. தெரிகிறதா? நன்றாக தெரிகிறது. திறமையான ஜூனியர்ஸ்ல இருக்கிற இடத்துல பரிதாபமா இருக்கிற இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பேசி இருக்கும்போது, பரிதாபமா உங்களை பார்க்கும்போது என் கண்ணுக்கு ரொம்ப பரிதாபமா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பர்சன் வந்திருப்பாரு. 2 பேரும் அவரை பார்த்து ஷாக்காகி திரும்பி பார்த்துருப்பானுங்க யாராது அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பார்த்தா நான் சொல்றது சரிதானே அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்கும்போது அதோட சாப்டர் 50 முடிக்கிறாங்க. சாப்டர் 60 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சேர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் தான் பாத்தீங்கன்னா ஹெரின் ஹெட்மோன் லூமின் அகாடமியோட கிளாஸ் 1 ஹோம் ரூம் டீச்சர். இவர் தான். இவரோட பட்ட பேர் என்ன பாத்தீங்கன்னா த வெயிலிங் வால், அதாவது அழுவும் சுவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரும் சேர் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவனுக்கு மேல பாத்தீங்கன்னா நல்லா உட்காந்துருப்பாரு. உட்காந்துட்டு மனுஷன் நைஸ் டு மீட் யூப்பா, யூ ஒர்த்லெஸ் ட்ராக்ஸ், இது ரொம்ப கம்மியான மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான இடம். இங்க இந்த கிளாஸ்ல இருக்கும்போது என்கிட்ட எல்லாருமே பார்த்துதான் நடந்துக்கணும். என்னை பத்தி ரூமர்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படலைன்னா கேள்விப்பட்டுக்கோங்க. இந்த வெயிலிங் வால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல நான் இங்க எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் இங்க ஹோம் ரூம் டீச்சர். என்ன இங்க ஏன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கும்போது தாமஸ் வந்துட்டு நீங்க எங்க கிரேட்ஸ் அதிகப்படுத்துறதுக்காண்டி தானே உங்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனு பாத்தீங்கன்னா சொல்ல வரும்போது அப்ப அவர் வந்துட்டு கார் தாமஸ் அவனோட நேமு, உன்னோட ஆன்சர் லாஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸோட ரொம்ப மோசமா இருக்கு. லூமின் அகாடமியோட டியூட்டி என்னன்னு கூட உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது செஸ்லா வந்துட்டு ட்ரைனிங்னாலையும் நம்மளோட விடாமுயற்சினாலையும் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து ஹீரோவோட கிளியர் பண்றது, அங்க நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்ப ப்ரொஃபஸரும் கரெக்ட், ஆனா அது மட்டும் இல்ல, உங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது ஹீரோவோடக்குள்ள என்டர் ஆன உடனே இறந்து போற மாதிரி தெரியுது. நீங்க எல்லாம் செத்து போயிருவீங்களே அங்க போனா, அதுக்கு முன்னாடி நான் வேணா உங்களை எக்ஸ்பெல் பண்ணி உங்க உயிரெல்லாம் காப்பாத்திரவா அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் யோ இன்னியா பேசுற, வாயில ஆசிட்ட ஊத்தி கிளவியா, ஏன் வந்த முத நாளே இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்க்கும்போது அப்ப அவர் வந்துட்டு உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அசிங்கமா இல்ல, எல்லாத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு உங்களுக்குள்ள உங்க திறமைய அடக்கி வச்சுக்கிட்டு மத்தவங்கள கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு சி இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி கிளாஸை பார்த்து அப்படியே கேவலமா பேசியிருப்பாரு. என்ன இந்த கிளாஸுக்கு 5க்கு ஏன் தெரியுமா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா, உங்களை மாதிரி மோசமான ஆளுங்களை திருத்துறதுக்காண்டி தான். அதனாலதான் எனக்கு வெயிலிங் வால்னு சொல்லிட்டு பட்ட பேர் கூட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்திருப்பாரு. ஹீரோவும் அவரை ஃபோக்கஸ்டா பார்த்திருப்பான். அந்த ஃபோக்கஸ்டை பார்த்து அவரும் கண்டிப்பா இவன் இங்க சர்வே ஆக தான் போறான், அவனோட ஃபோக்கஸ்டை பார்த்தாவே நல்லாவே தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு
எல்லாரும் கேளுங்க, உடனே போயிட்டு உங்க எக்ஸசைஸ் கிளாத்துக்கு மாத்துங்க, மாத்திட்டு உடனே ட்ரில்லிங் ரவுண்டுக்கு வாங்க, அங்க போயிட்டு காம்பேக்ட் ட்ரைனிங்கை பத்தி நம்ம ஸ்டடீஸை படிக்கலாம், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிளம்பி எப்படியோ ட்ரைனிங் ரவுண்டுக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ப்ரொஃபஸரும் ஹாயா உட்காந்துருப்பாரு, நல்லா எப்படியோ என்னமோ பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி அப்படியே ஹாயா உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு ஏ என்னையா பண்ற, இங்க வந்துட்டு ட்ரைனிங் கொடுப்பேன் பார்த்தா இப்படி வந்துட்டு ஹாயா உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு குசு குசு போயிட்டு இருந்திருக்கும். அப்ப அவரும் அந்த லூமின் அகாடமிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள நிறைய அழுக்கு குணங்கள் இருந்திருக்கலாம், உங்க மனசுக்குள்ள ரொம்ப அசிங்கம் பிடிச்ச எண்ணங்கள் கூட இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் கழுவி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி நினைக்க உங்களுக்கு வாய்ப்பு நான் கொடுக்கவே மாட்டேன். இப்ப நீங்க டெவலப் ஆகுறது தான் உங்களோட ஒன்லி குறிக்கோளா இருக்கணும். அப்படி உங்களால ஆக முடியலன்னா இங்கிருந்து பொட்டியை சுத்திட்டு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. ஆனா இங்க அகாடமிக்குள்ள வந்துட்டா லைஃப் என்ன ஈஸியா இருக்கும்னு நினைச்சீங்களா? ஜாலியா இங்க வந்துட்டு போயிடலாம்னு நினைச்சீங்களா? நிஜ லைஃப்ல ரொம்ப ஆபத்தா இருக்கும் தம்பி. அதனால எல்லாமே பார்த்து வந்துக்கோங்க. இப்ப நீங்க உங்களோட சண்டைக்கு போறீங்க அப்படின்னா யார் உங்களை காப்பாத்துவா? உங்க கூட இருக்கவங்களா? இல்லவே இல்லை, நீங்க தான் உங்களை காப்பாற்றணும். உங்களால காப்பாற்ற முடியாதப்ப யாரை உங்களால காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது அப்பா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நம்ம காம்ரேட்குள்ள நம்ம இருந்தா நம்மளோட காம்ரேட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம், நம்ம காம்ரேட்டும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவனோட நேம் தான் பாத்தீங்கன்னா நல்லா கார்வர். இவன் பாத்தீங்கன்னா நைட் மேஜர் சேர்ந்தவன். அதே நேரத்துல இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு. அது என்ன பாத்தீங்கன்னா 6 ஆட்ரிபியூட் தான். இப்போ ப்ரொஃபசர் வந்துட்டு இல்ல, அது உன்னோட ஓன் எபிலிட்டியை பொறுத்து தான் இருக்கு. உன்னால ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியாதப்ப நீ யாரை உன்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? உங்களோட டேலண்ட் மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கா என்ன? உங்களோட ஆப்பனண்ட்டை எதிர்கொள்ளும் போது தான் தெரியும் உங்களோட பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களோட ஆப்பனண்ட்டை உங்களால பேசவும் முடியும், உங்களோட கூட இருக்கவங்களையும் உங்களை காப்பாத்திக்க முடியும். ஆனா உங்க எபிலிட்டி மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எபிலிட்டி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட காமரேட் டெஸ்ட் பண்றதை விட்டுட்டு முதல்ல உங்க பவரை டெஸ்ட் பண்ண முதல்ல கத்துக்கோங்க. அப்பதான் நீங்க முன்னேறி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நான் கான்பிடண்டா இருக்கேன் ப்ரொஃபசர் அப்படின்னு அவனும் சொல்லும்போது ப்ரொஃபசர் வந்துட்டு அப்படியா, உன்னோட கேப்பபிலிட்டி அந்த அளவுக்கு பெருசா இருக்கா? நீ ஒரு மேஜிக்கல் நைட் தானே, சரி உன்னோட திறமையை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பாலை கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாரு. அப்ப அவனும் பாத்தீங்கன்னா அப்பா சாரி அது அவன்ல அவள் இவ பாத்தீங்கன்னா எலியானா அவளும் பாத்தீங்கன்னா ஃபயர் பாலை கிரியேட் பண்ணிருப்பா. ஆக்சுவலி இவ பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக்கல் நைட், அதாவது இவ பாத்தீங்கன்னா டியூல் கிளாஸ், நம்ம ஹீரோ எல்லா கிளாஸ்லயும் இருக்க மாதிரி இவ பாத்தீங்கன்னா 2 விதமான பவர் யூஸ் பண்ணக்கூடியவ. இப்ப இவளும் பாத்தீங்கன்னா ஃபயர் பாலை கிரியேட் பண்ணிருப்பா. கிரியேட் பண்ணிட்டு ப்ரொஃபசர் இது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்கும்போது ப்ரொஃபசர் வந்துட்டு ஓ இதுதான் உன்னோட ஃபயர் பாலா, இதை வச்சு உன்னால ஒரு எறும்பு கூட கொள்ள முடியாது, இதை வச்சுக்கிட்டு நீ ஊர்ல ஃபயர் பால்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்க, இதை பார்த்தா உனக்கு அவ்வளவு சந்தோஷமாவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் கேட்கும்போது அவளும் இப்ப நான் இன்னும் அதிகமா மானவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மானவா அதிகமா யூஸ் பண்ணி 2 ஃபயர் பால் கிரியேட் பண்ணிருப்பா. அதுமே 2 மடங்கு பெருசாகி இருப்பா. இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்கும்போது இதை பார்த்துட்டு அவரும் ஃபயர் பால் கிரியேட் பண்ண தெரிஞ்சவங்கிறது என்னமோ உண்மைதான், அந்த ஃபயர் பாலையோ 2 மடங்கு பெருசாக்குனதும் உண்மைதான், அது பார்க்க இம்ப்ரெசிவா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா இருந்தாலும் உன்னால இந்த சின்ன பிள்ளை தோக்கடிக்க முடியுமா அதை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா ஒரு லைட் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்படியே ஒரு விண்டு மேஜிக் மாதிரி வரும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேரி இருந்திருக்கும். அந்த ஃபேரியும் பாத்தீங்கன்னா அவன் மூக்கு கிட்ட வந்துட்டு அவன் மூக்குல கைய வச்சுட்டு ரொம்ப கேவலமா அவளை பார்த்து சிரிச்சிருக்கும். அந்த எலியானவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டிருப்பா. அந்த ஃபேரியை பாத்தீங்கன்னா அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அதுவுமே பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எஸ்கேப் ஆயிட்டு இருந்திருக்கும். அதுவுமே பாத்தீங்கன்னா அவளோட எல்லா அட்டாக்கையும் பாத்தீங்கன்னா தூசி தட்டுற மாதிரி தட்டி விட்டுருக்கும். அப்போ ப்ரொஃபசர் வந்துட்டு உன்னோட ஃபயர் பால் இன்க்ரீஸ் பண்ணி நீ என்னமோ பிரயோஜனமா நல்லா அட்டாக் பண்ண, உன்னோட ஃபயர் பாலை வச்சுட்டு உண்மையிலே ஒண்ணுமே பிடிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டியா? நீ ஃபயர்னால நீ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன்னு நான் நினைக்கிறேன். உன்னோட எபிலிட்டியை நீ யூஸ் பண்ணதுனால அதனால என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்போ நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்ப. உன்னோட எபிலிட்டி நீ எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னா உன்னோட லிமிட்டை தாண்டி நீ புஷ் பிரேக் பண்ணி கொண்டு வரணும். அது கூட தெரியாம இந்த அளவுக்கு கேவலமா எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருப்பாரு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அவரை பார்த்துட்டு யோ என்னையா புலம்புறா, ஒண்ணுமே புரிஞ்சு தொலைய மாட்டேங்கயா, தெளிவா சொல்லித்தலையா, எங்களை அறுக்காதையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பாருங்க. அப்போ ப்ரொஃபசர் எட்மோண்டும் நீங்க இந்த சில்பாவை கேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இந்த கிளாஸை இப்பயே என் பண்றேன், ஆனா அப்படி உங்களால கேட்ச் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல எண்டுங்கிறது கிடையாது, நீங்க அவளை பிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு அதை சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த ஃபேரியோட நேம் பாத்தீங்கன்னா சில்பா கைஸ். நீங்க உண்மையிலேயே ஒரு லூமின் அகாடமியோட டிசனண்டா இருந்தா உங்களால கண்டிப்பா இது முடியும், உங்களால பண்ண முடியுங்கிறத காமிங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் இவரோட வேர்ட்ஸ் கேட்கும்போது ரொம்ப ஹார்ஷா இருக்கு. பட் இருந்தாலும் உண்மையிலேயே இவர் சொல்றது எல்லாமே உண்மையான விஷயம் தான். ஆனா இப்ப இது என்னோட திறமையை கட்டுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகும்போது அப்ப அவனை பார்த்த ப்ரொஃபஸரா ஓ லியோ ப்ளூவாவா பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவரு பார்க்கும்போது இவன் என்னதான் புடுங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பாத்துருவான். இவனை வேற ஃபிக்ஷனல் ஸ்டோரியில வேற கெயில் மாதிரி இருக்கான்னு சொல்றானுங்க, அப்படி என்னதான் இவன் பண்றான் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா சில்பாவை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. எவனாலையும் முடிஞ்சிருக்காது. எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படியே அட்டாக் பண்ணா அதுவுமே பாத்தீங்கன்னா அசால்ட்டா டாச் பண்ணி டான்ஸ் ஆடி போய்கிட்டே இருந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸால ஒண்ணுமே பண்ண முடியல. அதுவுமே பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்து அப்படியே கேவலமா சிரிச்சிருக்கும்.
அப்ப ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஆறாவ உடம்பு முழுக்க யூஸ் பண்ணிட்டு வேகமா லைட் ஸ்பீட்ல வந்திருப்பான். அது யாராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ தான், லியோ தான். அங்க பாத்தீங்கன்னா அப்படியே வேகமா வந்திருப்பான். ப்ரொஃபசர் அவனை பார்த்துட்டு, இவனுக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, இவன் எல்லா திறமையோட தான் பிறந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்க, நம்ம செஸ்லாம் வந்துட்டு லியோவா இது, அவனை இவ்வளவு ஃபாஸ்டா வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பார்க்கும்போது, நம்ம தாமஸ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சோர்ந்து போயிட்டான். அவனை டேய் நீ எப்படா அவளை பிடிக்க போற அப்படின்னு சொல்றான். சோ இந்த ஃபேரி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு போல. அப்ப அவனும் வந்துட்டு நான் எப்படி பிடிக்கிறேன் மட்டும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோவும் வேகமா ஓடி இருப்பான். ஓடிட்டு அவன் அங்க பாத்தீங்கன்னா ஆரா ஸ்டெப் டெக்னிக் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி படிக்கட்டு மாதிரி அது மேல ஏறிட்டு அப்படியே வானத்துல பறந்து போயிருப்பான். போயிட்டு அதை பிடிக்க போகும்போது ஆல்மோஸ்ட் அதை பிடிச்சிட்டான். அது பாத்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிருக்கும். அப்படியே ஷாக் ஆயிட்டு அதுவும் அப்படியே டாச் பண்ணிருது. டாச் பண்ணிட்டு அது பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோவும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிருப்பான். என்ன தப்புச்சேன்னு நினைக்கிறியா, இப்ப இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவை கையில யூஸ் பண்ணி திரும்ப அட்டாக் பண்ண வரான். அப்ப பாத்தீங்கன்னா டக்குன்னு இந்த குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி டான் வந்து அங்க பிடிச்சிருவான். அதை பார்க்கும்போது சீரியஸா கைஸ் எனக்கே பாத்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிருச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் எஃபர்ட்டை போட்டு அதை ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பான். இவன் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி அதை பிடிச்சிருப்பான். இதை அவன் என்னமோ திறமையை வச்சு பிடிச்ச மாதிரி அங்க பாத்தீங்கன்னா சீனா போட்டுட்டு இருந்திருப்பான். இப்போ ஒருத்தனும் பாத்தீங்கன்னா கையை தட்டிட்டே வந்துட்டு டுவான் மேல கை வச்சிருப்பாரு. வச்சுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நாங்க கிளாஸ் 1 ரொம்பவுமே மேல இருக்கோம் தெரியுது, உங்களுக்கு இன்னுமே கத்துக்கிற நிறைய பாடம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இவர் தான் கிளாஸ் 1ஓட ஹோம் ரூம் டீச்சர். அதாவது ஃபர்ஸ்ட் இயரோட கிளாஸ் 1ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருந்திருக்கும். அந்த கிளாஸோட ஹோம் ரூம் டீச்சர் இவர் தான். இவர் அதோட ஸ்டூடெண்ட் கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு போடும்போது அதுல பாத்தீங்கன்னா செகண்ட் ஆளா வந்தவர். இவரோட நேம் பாத்தீங்கன்னா செட்ஜூன். இப்போ ப்ரொஃபசர் எட்மோண்டோ, ஓ அப்படியா சார், வாங்க வாங்க, உங்களுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிருக்காங்க, நீங்க தான் அப்ப இங்க டீச் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் எட்மோண்ட் தான் ஸ்டூடெண்ட்ஸோட ஓட்டிங்ல ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாரு. இப்ப நம்ம செட்ஜூன் வந்துட்டு பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. அவரும் கோவமா பார்க்கும்போது தாமஸும் இவங்களை பார்த்துட்டு, ஓ இவங்க தானே லூமின் அகாடமியோட 2 பில்லர்ஸ், இவங்க தான் லூமின் அகாடமியில 20 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ப்ரொஃபசர் எயின், யூரா, லின்னு இவங்க எல்லாருமே இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் தான், இவங்களோட அப்ரண்டிஸா தான் ஒர்க் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லியிருப்பான். அப்ப ஹீரோவும் பில்லர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கும்போது கார்பன் வந்துட்டு, வா உண்மையாவா சொல்ற, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கும்போது அப்ப தாமஸ் வந்துட்டு, நான்லாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுல கில்லாடிமா, என்ன நினைச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது செஸ்லாம் வந்துட்டு, ஏய் போதுண்டா முடியலடா சாமி, ஆளை விடுறா அப்படிங்கிற மாதிரி அவளும் பார்க்க. அப்ப ப்ரொஃபசர் ஜஸ்டோன் வந்துட்டு, ஓ ஓ ஹெட்மோன், நீ என்ன இங்க என்ன எதிர்பார்க்கவே இல்லைல்ல, நான் திரும்ப வருவேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு, நான் இங்க நீ இந்த ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இன்சார்ஜா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கல, பட் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரமே நானும் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு பால் எடுத்திருப்பாரு. எடுத்துட்டு எனக்கு கிளாஸ் 1 கூடயும் கிளாஸ் 5 கூடயும் ஒரு காம்படிஷன் மேட்ச் போட்டாகணுமே, அதுவும் லூமின் அகாடமியோட ரொம்பவும் ஃபேமஸான அந்த பாஸ்ட்ரா அப்படிங்கிற பால் கேமை நம்ம இங்க ஆரம்பிக்கணும், அதுவும் ஹிஸ்டாரிக்கல் ஸ்போர்ட்ஸ்னு உனக்குமே நல்லா தெரியும், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்க. அப்ப ப்ரொஃபசர் எட்மவுண்ட் வந்துட்டு, செட்ஜூன் நான் நினைச்ச மாதிரி நீ முட்டாள் இல்ல, நீ ஒரு பெரிய ஜீனியஸ் தான், த்ரோ பண்ணி பசங்க லேர்ன் பண்ணிக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப செட்ஜூன் வந்துட்டு, எங்க கிளாஸ் தான் எப்படினாலும் இங்க ஜெயிக்க போகுது, அது உங்களுக்கே தெரியும், அதனால தோத்து போக தயாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் வந்துட்டு இது வரைக்கும் நின்றுட்டு பேசின மனுஷன் டக்குனு கூலா உட்காந்துட்டு, போடா போய் முதல்ல உங்க பசங்களை ஜெயிக்க வைக்கிறக்கான வழியை பாரு, அப்படியே போய் கிரவுண்டை ரெடி பண்ணு போ போ அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி விடும்போது அவரும் கோவமா, நீ என்ன இன்சல்ட் பண்றியா, ஆனா எப்படி எப்பவுமே கிளாஸ் ஓட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா செலக்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறாங்க, நான் எப்படி உங்ககிட்டே தோத்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்துட்டு, இவரெல்லாம் பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு, ஏன் தெரியல இவரை பார்த்தா கொஞ்சம் பரிதாபமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம செட்ஜூனை பார்த்து அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா நம்ம டொரோனை கூட்டுக்கிட்டு அங்க இருந்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. அப்ப ப்ரொஃபசர் எட்மவுண்ட் வந்துட்டு, கிளாஸ் 5 நல்லா கேளுங்க, உங்களுக்கு ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றதுக்கும் உங்களோட திறமையை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால இந்த பாஸ்டரா கேம்ல நல்லா ப்ளே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரப்ப ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்டரா கேமா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பானுங்க. அப்போ ப்ரொஃபஸரும் அதை பார்த்துட்டு, எவனாச்சும் இந்த மேட்ச்ல நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா உங்களை மொத்தமா உங்க கிளாஸையும் மொத்தமா நான் இங்க இருந்து எக்ஸ்பெல் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் இந்த அகாடமில நீங்க படிக்கவே முடியாதுல அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆடி போயிருப்பானுங்க. அதோட பாத்தீங்கன்னா சாப்டர் 16 முடியுது. 70 ஸ்டார்டிங்ல பாஸ்டரா கேம்ல நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த அகாடமி விட்டு எக்ஸ்பெல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரும் மிரட்டி இருப்பாரு. ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பாங்க. அவங்களும் இதை கேட்டுட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஷாக்ல இருக்கும்போது, நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா, இது உங்களுக்கு நியாயமா, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ், நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸே அட்டன் பண்றோம், ஆனா அதுக்குள்ள எங்க எல்லாத்தையுமே நீங்க வெளியேற்ற பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப எலியானாவும் இருந்துட்டு, கிளாஸ் 1 கிட்ட 3 கேப்டன்ஸ் இருக்காங்க, ஆனா எங்க கிட்ட யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டிருப்பா. அப்போ ப்ரொஃபசர் வந்துட்டு, நீங்க அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த லிமிட்டை பிரேக் பண்ணி நீங்க ஓவர் கம் பண்ணி வர மாதிரி இருக்கும் போல இருக்கு,
பட் பரவாயில்ல. ஆனா உங்க பக்கம் தான் ஒரு மிகப்பெரிய ஆள் இருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆடி போய் பார்க்கும்போது ப்ரொஃபஸர் வந்துட்டு உங்க பக்கம் தான்ப்பா ஃப்ரெஷ்மன் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கான். அப்புறம் எதை பத்தி கவலைப்படுறீங்க? லியோ நீ போயிட்டு ஒரு 6 பேரை சூஸ் பண்ணு இந்த பாஸ்டா மேட்ச்சுக்கு. அப்புறம் நீ இந்த கேமை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது அப்ப ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது டெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருப்பான். ப்ரொஃபஸர் ஹெட்மவுண்டுக்கு என்ன பிடிக்காத மாதிரி தான் பாக்குறாரு. என்னன்னு தெரியல. லூமின் அகாடமிக்கு 1 வீக் வந்ததுக்கப்புறமே இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. எல்லாருமே அவங்களோட நம்பிக்கை கிட்டத்தட்ட இழந்த மாதிரி தான் இருக்கு. அது எப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ப்ரொஃபசர் எட்மோண்டை பார்க்கும்போது கிளாஸ் பையன் என்ன தான் லீட் பண்ணி கூட்டு போக சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆல்ரெடி இங்க இருக்க எல்லாருமே அவங்களோட நம்பிக்கை இழந்துட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்றது? ஸோ இந்த பாஸ்டா மேட்ச்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா இருந்தாலும் கிளாஸ் பையோட நம்பிக்கையை திருப்பி எரேஸ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க ஆல்ரெடி அப்ப மேட்ச் பாத்தீங்கன்னா எல்லா ப்ரிப்பரேஷனும் பாத்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. லூமின் அகாடமியோட கிளாஸ் 1 பக்கம் டோரனும் அப்புறம் கூட சொல்லியாவும் இருந்திருப்பான். கிளாஸ் 5 பக்கம் பார்க்கும்போது செஸ்லாவும் தாமஸும் ஹீரோ கிட்ட வந்து பயந்து போயிருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோவும் எதுக்காக செஸ்லா நீ பயப்படுற அப்படின்னு கேட்கும்போது உனக்கு இந்த பாஸ்டா கேம் பத்தி ஏதாச்சும் தெரியுமா? நீ முன்ன பின்ன ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கியா? நீ வேற அவுட் சைடர் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பா. அதோட பாஸ்டா கேம்ங்கிறது லூமின் அகாடமியோட ஹானர் அப்புறம் ட்ரெடிஷனை அப்படியே வெளியே சொல்ற மாதிரி இருந்திருக்கும். இந்த கேம் அவ்வளோ பிரபலமான கேம் அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருப்பா. ஹீரோவும் அதுக்கு அப்படியா, ஆனா இது சும்மா பால் தூக்கி போட்டு விளாட்ற கேம் தானே அப்படி நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இது அப்படித்தானே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாமஸ் வந்துட்டு இல்லையே என்னலே பேசிக்கிட்டு இருக்க, இது வால்வாசாவா கேம்ல, உனக்கு என்னல இதை பத்தி புரிய போகுது, நீ எல்லாம் எப்படி எங்களை லீட் பண்ணி கூட்டு போக போற அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்டிருப்பான். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா நார்மலான பால் கேம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா பவர் யூஸ் பண்ணி விளாடுற மாதிரி இருந்திருக்கும். அதுதான் தாமஸும் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். அப்ப செலியாவும் நம்ம ஜஸ்லா பக்கத்துல வந்திருப்பா. வந்துட்டு என்னடி பயந்து போன மாதிரி இருக்க? ஓஹோ, என்ன ஆல்ரெடி எங்க கிட்ட தோத்து போறோம் தெரிஞ்சு நீ பயந்துகிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டிருப்பா. அப்ப செஸ்லா வந்துட்டு என்ன நான் தோத்து போறேனா? நான் இது வரைக்கும் ஜெட்டிங் இருக்கலாம் கிட்ட தோத்ததே இல்ல தெரியும்ல உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் கோவமா சொல்ல. அப்ப நம்ம ஹீரோவும் அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணிருப்பான். ஹக் பண்ணிட்டு கவலையே படாதீங்க, இங்க நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம யாருங்கிறத நம்ம அடிச்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும்போது அப்ப செலியா வந்துட்டு ஓ லியோவா, வாடா வா, இன்னைக்கு மவனே உனக்கு இருக்குடி, இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் ட்ரைனிங்கோட எஃபெக்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவக்க போடும்போது அப்ப நம்ம ஐஸ் குயினான க்ளோவிங் இருந்துட்டு ஹீரோவை பார்த்திருப்பா. நான் இந்த டைம் உங்ககிட்ட தோத்து போக மாட்டேன் லியோ ப்ளோவா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்போது அப்ப ப்ரொஃபசர் செஜுன்னு வந்துட்டு 2 கிளாஸஸ் இருந்த போட்டியாளர்களும் அரினாக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிருப்பாரு. அப்ப ஹீரோவும் என் கூட யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கூட வரலாமா போலாமா, அவங்க கூட போனா ஜெயிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சாக்கிலே இருந்திருப்பாங்க, அதாவது பயத்துல இருந்திருப்பாங்க. அப்ப எலியானாவும் நம்ம செஸ்லாம் பாத்தீங்கன்னா தைரியமா முன்னாடி வந்திருப்பாங்க. அப்ப செஸ்லாவும் நான் என்னானாலும் சரி நான் இங்க விட்டு கொடுக்க மாட்டேன், நான் யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது அப்ப எலியானாவும் இருந்துட்டு தோல்வி என்ன இங்க இருந்து துரத்தும் அப்படின்னா நான் அந்த வெற்றியை துரத்தி போய் பிடிப்பேன், அதோட நான் ப்ரொஃபசர் எட்மவுண்டுக்கு நான் யாருங்கிறத காட்ட வேண்டிய நேரம் இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லும்போது இப்ப கூட காரணம் ஒரு ஸ்டூடெண்டும் வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோவும் தாமஸ் நீ தானே இங்க கடைசி ஆளுன்னு உனக்கு தெரியும், அப்புறம் ஏன் தயங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது தாமஸும் நானா அப்படின்னு சொல்லி அவனும் பயந்து கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் கிளாஸ் 5 ரெடி ஆயிடுச்சு ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஜூரை பார்த்து சொல்லியிருப்பான். அவரும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாலை எடுத்து வீசியிருப்பாரு. கிளாஸ் 5ல இருந்துட்டு ஹீரோவும் கிளாஸ் 1ல இருந்துட்டு டுரானும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பந்தை பிடிக்கிறக்காண்டி ஓடி இருப்பாங்க. அப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா சாக்கிலே இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம கிளாஸ் 5ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப சாக்கில் இருந்திருப்பாங்க. கிளாஸ் 1ல பார்க்கும்போது எவன் முகத்துல ஒரு சின்ன பயம் கூட தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவும் நம்ம டோரனும் பாத்தீங்கன்னா அந்த பாலை பிடிக்கிற கண்டி தாவி போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனா டோரன் தான் பாத்தீங்கன்னா அதை பிடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ கீழே விழுவுற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டக்குனு இங்கிட்ட வந்துட்டு ஆல்ரைட் நான் ஃபர்ஸ்ட் மூவ் மேக் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னால எனக்கு இந்த ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கேட்டிருப்பான். அப்ப அவன் வந்துட்டு பாஸ்டா கேமோட ரூல்ஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நீ உன்னோட ஆராவை யூஸ் பண்ணி அதை நீ கோல் போஸ்ட்ல அட்டாக் பண்ணணும் அவ்வளவுதான். அதாவது உன்னோட கை கால் நீ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, நீ எதையுமே யூஸ் பண்ணாம உன்னோட ஆராவை மட்டுமே யூஸ் பண்ணி நீ கோல் போஸ்ட்ல அந்த பாலை ஷூட் பண்ணணும். அதோட ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் தொடர்ச்சி யாராச்சும் எடுத்துட்டாங்கன்னா அவங்க தான் வின்னு இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரூல்ஸ் சொல்லியிருப்பான். இவனோட நேம் தான் பாத்தீங்கன்னா டைட் மார்க்கோ. இவனுமே பார்த்தா ஒரு சமனிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட் தான். இப்போ பாத்தீங்கன்னா பந்து வருது எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது டூரோனும் பாத்தீங்கன்னா ஷூட் பண்ண ரெடியா இருந்திருப்பான். அப்ப தாமஸும் பாத்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும்போது அவன் பாத்தீங்கன்னா முகத்துல பயங்கர சாக்கு இருந்திருக்கும். ஹீரோவும் தடுக்க போறான். பட் தாமஸை தாண்டி ஆல்ரெடி பந்து பாத்தீங்கன்னா கோல் போஸ்டை ரீச் பண்ணிருச்சு. அப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா டுரன் மோரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி அப்படியே கத்திக்கிட்டு இருந்திருப்பானுங்க. அப்ப நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை பார்க்கணுமே, அவங்களும் பார்த்தீங்கன்னா அவமானத்துல வெக்கப்பட்டு கூனி குறுகி நிற்கிட்டு இருப்பானுங்க. அப்ப மார்க்கவும் பார்த்துட்டு இதை பார்க்கும்போது ப்ரொஃபசர் எட்மோண்டு பிளான் பண்ண மாதிரி நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பெல் பண்ணதான் போறாரு போல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அப்ப ஹீரோவும் எப்படி பாலை நம்ம பொசிஷனுக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதுக்கு அவன் வந்துட்டு ஒரு வழி இருக்கு, பால் பவுன்ஸ் ஆனா நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும், அதே நேரத்துல பால் அவங்க போடும்போது நம்ம அதை வந்துட்டு நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அது நம்ம டர்னா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாக்கு என்னடா அப்படின்னு பார்த்தா
அம்மா எலேனா இருக்கா பாத்தீங்கன்னா, அவன் மேல பாத்தீங்கன்னா பாலை யூஸ் பண்ணி யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா டைரக்டா நடக்கலாம், இன்டைரக்டா தான் நடந்திருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா செலியாவும் அங்க வந்துட்டு எலேனாவை பார்த்துட்டு என்ன பாப்பா அடிபட்டுருச்சா, எவன் பள்ளியில போன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும், மேட்சை கவனிக்காம அவன் எது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேவலமா பேசியிருப்பா. அப்ப பார்க்கும்போது எலினாவும் அடிபட்டு அப்படியே நகர முடியாம கடந்திருப்பா. அப்ப மார்க்கோ நம்ம ஹீரோட்ட, நீ பந்தை வச்சு யாரையுமே டைரக்டா அட்டாக் பண்ணக்கூடாது, அதே சமயத்துல பிளாக்கும் பண்ணக்கூடாது, பந்து போற போக்கில் யாராச்சும் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அவங்க அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதோட பாத்தீங்கன்னா அவளையுமே தாங்கி பிடிச்சிருப்பான். அப்ப ஹீரோ வந்துட்டு, எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இப்ப நம்ம டன், இப்ப யாரு ஆடுறாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், அதோட கிளாஸ் வேல பார்க்கணுமே. எலினாவும் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கூட நம்ம கிளாஸ் 5 ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா எட்மோண்ட் ரொம்ப கூலாவும் ரொம்ப ஒரு தெனாவட்டாவும் தான் இருந்திருப்பாரு. இதை பார்த்த கிளாஸ் 1 ப்ரொஃபசர் செட்ஜுனும், ஃபயர் மாதிரியான ரொம்ப பயங்கரமான அழிவை உண்டாக்குற ஸ்கில்ஸ் எங்க கிட்ட இருக்குது, அந்த மாதிரியான ஒரு மெம்பர்ஸ் எங்க டீம்ல இருக்கிற வரைக்கும் நாங்க இந்த கேம்ல தோத்து போக மாட்டோம். பாஸ்டா கேம் ஒன்று சாதாரண கேம் இல்ல, இந்த கேம்ல ஃபயர் மாதிரியான ரொம்ப ஆபத்தான ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கும். எங்க பக்கம் ஜெலியா செட்டிங்கர் இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த போட்டில இருந்து நம்ம விலகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வாண்டடா வந்து தலையை கொடுத்துட்டீங்க, இன்னும் தலையை வெட்டாம விட்டுருவோமா என்ன? செட்டிங்கர் கிளானோட ஃப்ளேம் ரொம்பவும் ஆபத்தானது, அதோட பவரை நம்ம சாதாரணமா கணக்கு பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் நினைச்சிட்டு, நீங்க செலியா ஜெட்டிங்கர் எங்க கிளாஸ்ல இருக்கான்னு தெரிஞ்ச இந்த மேட்ச்க்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நீங்க என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்னதான் பண்ண போறீங்க அப்படின்னு நானும் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருப்பாரு. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ப்ரொஃபசர் எட்மோண்ட் வந்துட்டு, புரியுது புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப ப்ரொஃபசர் சர்ஜனும் கோவமா, நீங்க ஏன் எப்பவும் ஒரு ப்ரொஃபசர் மாதிரி நடந்துக்கிடவே மாட்டேங்க, நீங்க எல்லாமே புரிஞ்சுதான் பண்றீங்களா, எட்மோண்ட் நீங்க என்னதான் பண்ண காத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம், உனக்கு ஞாபகம் இருக்கா சர்ஜுன், உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஜெட்டிங் இருக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்க, அப்ப அவர் வந்துட்டு, ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அதுக்கு என்ன இப்ப நான் அதை மறப்பேனா என்ன, இந்த பாஸ்டா கேமோட ஒரு குயினே அவதானே, அதுவும் சாதாரண குயின் இல்ல, ஒரு எம்பரஸ்னே அவளை சொல்லலாம், அப்படிதான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவளை பார்த்தாங்க, அப்படிப்பட்டவளை நான் எப்படி மறந்துருப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லும்போது, அப்ப ப்ரொஃபசர் எட்மோண்ட் வந்துட்டு, ஆமா அவ ஒரு பெரிய எம்ப்ரஸ் தான் சொல்லி ஆகணும், ஆனா அவன் எந்த கிளாஸ் சேர்ந்தவ தெரியுமா, கிளாஸ் 5 சேர்ந்தவ அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட ப்ரொஃபஸரும் சர்ஜனும் ஆச்சரியமா இருப்பாரு. ஆடியன்ஸ் ஸ்டேஜ்ல காட்டுறாங்க, அங்க பார்க்கும்போது, அவ்வளவுதானா எல்லாமே என் கனவு முடிஞ்சு போச்சா, இனிமே லூமின் அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் வெளியே சொல்ல முடியாதா, அவ்வளவுதான் இந்த கிளாஸ் 5 விட்டு என்ன வெளியே அனுப்பிடுவாங்களா, இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தேன், ஆனா இங்க வந்துட்டு இப்படி என் கனவு சுக்குநூறா உடஞ்சு போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் இனிமே எந்த மூஞ்சி வச்சுட்டு எங்க அப்பா அம்மா முகத்துல முழிப்பேன், அவங்ககிட்ட நான் என்ன சொல்லிட்டு இங்க வந்தேன், நான் ஹீரோ ஆகணும்னு நினைச்சானே வந்தேன், அதானே என் கனவா இருந்துச்சு, என் கனவை நானே அழிக்க போறேனா, அவ்வளவுதானா என்னோட அப்பா அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன், எவ்வளவுதான் என் கனவு முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்ப அவனோட கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு ஒளி தெரியுது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஃபயர் மாதிரி இருந்திருக்கும், அப்படியே என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கிரவுண்ட்ல காட்டுறாங்க, கிரவுண்ட்ல பார்த்தா நம்ம சரியா தான் இருந்திருப்பா, அவளும் இதை பார்க்கும்போது நீ கடைசி அவனோட பவர் என்னன்னு சொல்லிட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்டிருப்பான். அப்ப ஹீரோவும் கையில பால் ஹோல்டு பண்ணியிருப்பான், அவன் அதுல 6 யூஸ் பண்ணிட்டு கோல் போஸ்டை நோக்கி வேகமா ஷூட் பண்ணிருப்பான். அப்ப நம்ம குளோயி வந்துட்டு, இந்த ஐஸ்வால் இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்ட்டு அவளும் ஐஸ்வால் வச்சு தடுத்துட்டு கீழே உட்காந்துட்டு, லியோ நான் இருக்கிற வரைக்கும் ஒன்னால ஒண்ணு இங்க ஒன்னும் புடுங்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பா. அதுக்கப்புறம் உனக்கு இது எல்லாமே இம்பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லும்போது, ஹீரோவும் இல்ல 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 இது எல்லாமே எனக்கு பாசிபிள் தானே சொன்னேன் சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதோட சாப்டர் 70 முடியுது. சாப்டர் 80 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஹீரோவும் அந்த பந்தை ஓங்கி குத்திருப்பான். அப்போ அந்த வாழை பிச்சுக்கிட்டு அதுவுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா போகுது. இதை பார்த்த குளோயும் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிருப்பா. அவன் மட்டும் இல்ல, ப்ரொஃபசர் செர்ஜுனும் பாத்தீங்கன்னா இவனோட ஃபைட்டிங் ஸ்கில் எல்லாமே ரொம்ப அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இருக்க. நம்ம ப்ரொஃபசர் எட்மோண்டும் வந்துட்டு அப்ப லைட்டா ஸ்மைல் பண்ணிருப்பாரு. அப்ப கிளாஸ் 5 ஸ்டூடெண்டும் பாத்தீங்கன்னா லியோ கோ கோ கோ, கிளாஸ் 5 கோ கோ கோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவனுக்குள்ள ஒரு லைட்டா நம்பிக்கையே வந்திருக்கும். அப்ப நம்ம செர்ஜுனும் அதை பார்த்திருப்பாரு. அப்ப கதை இப்படி போகுதா, அப்ப இப்பதான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்க, அப்ப செலியாவும் பால் த்ரோ பண்ணிருப்பா. அப்ப பார்த்தா தாமஸ் தான் பாத்தீங்கன்னா எடுத்தால போட்டு தடுத்திருப்பான். அப்ப தடுத்துட்டு அங்க பார்க்கும்போது செஸ்லாவும் அவளோட விண்டு மேட்ச்க்கு யூஸ் பண்ணி அவளும் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்ப அந்த கிளாஸே பாத்தீங்கன்னா ஒரு 6 வாரமா அப்படியே எல்லாருமே உற்சாகமா பாத்தீங்கன்னா மாறி 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 அட்டாக் பண்ணிட்டே இருந்திருப்பானுங்க. அப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா டுரன் தான் அவன் கையில பால் இருந்திருக்கும். அவனும் பாத்தீங்கன்னா அவன் 6 யூஸ் பண்ணி கோல் போட ட்ரை பண்ணிருப்பான். அப்ப அந்த பாலும் வேகமா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பீடா வந்திருக்கும் கைஸ். அப்ப டக்குன்னு இவ்வளவு வேகமா வரும்போது நம்ம தாமஸ் தான் பாத்தீங்கன்னா தடுத்திருப்பான். அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா தாமஸ் எல்லாத்தையும் பத்தி பயப்படுற ஆள் தான்.
ஆனா அவனே இவ்வளவு தைரியமா பிடிச்சிருப்பான். அவனும் அந்த பாலை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பால் பாத்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் அப்ப அவனோட அந்த பால் வந்துச்சு பாத்தீங்களா, அதோட வேகத்தினாலே அவன் உடம்பு இன்னுமே குறையல. அப்ப அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, என்னோட உடம்புல மானாவானா தீர்ந்து போயிருக்கலாம்டா, ஆனா லியோ மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை என்னைக்குமே தீர்ந்து போகாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் லியோ குடிச்சா நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும்போது தாமஸ் எல்லாரும் இழுத்துட்டு போயிருப்பாங்க கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அப்ப ஹீரோ மட்டும் தான் தனியா இருந்திருப்பான். கிளாஸ் 5லே ஹீரோ மட்டும் தான் இருக்கான் அந்த டீம்ல. கிளாஸ் 1ல பாத்தீங்கன்னா 3 டெரிட்டரியோட கேப்டன்ஸும் பாத்தீங்கன்னா அங்கதான் இருந்திருப்பாங்க. செலியா, டொரன், அப்புறம் பாத்தீங்கன்னா இவ பாத்தீங்கன்னா க்ளோயி, இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அங்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான். ஸ்கோர் பார்க்கும்போது 10க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலா இருந்திருக்கும். ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் 1 பக்கம் தான் அட்வான்டேஜ் இருக்கும் பார்க்கும்போது கிளாஸ் 1ஓட ஆப்போனன்ட்ல 3 பேர் இருக்காங்க. இப்ப அது பத்தாக்குறைக்கு நம்ம லியோ பாத்தீங்கன்னா இந்த சைடு தனியாளா இருந்திருப்பான் கிளாஸ் 5ல. இதெல்லாம் பார்க்கும்போது கிளாஸ் 5 பக்கம் தான் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது நம்ம க்ளோயில இருந்துட்டு அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி அவ பாத்தீங்கன்னா ஒரு க்ளோனை உருவாக்கியிருப்பா. அதுவும் ஒரு க்ளோன் இல்ல, ஆக்சுவலா 4 க்ளோன் கிட்ட உருவாக்கியிருப்பா. உருவாக்கிட்டு நான் மேஜிக் தியரி எக்ஸாம்ல வேணா ஃபெயில் ஆயிருக்கலாம்டா நான் லியோ, ஆனா இங்க வந்துட்டு உன்னை எதுவும் புடுங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா கெத்தா பார்த்து இருந்திருப்பான். அப்ப அவ ஐஸ் க்ளோனை செத்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 7-8 க்ளோன் கிட்ட இருந்திருக்கும். ஹீரோவும் அப்ப அங்க வரான். அப்ப அவன் வரான்னு சொல்லிட்டு செலியாவும் கத்திருப்பா. அப்ப டுரனும் மத்தவங்களும் எல்லாம் ரெடியா இருந்திருப்பாங்க. டுரன் எல்லாம் ஆரோ ஃபேஸ் பண்ணி ரெடியா இருந்திருப்பான். அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு கிரீன் கலர்ல அப்படியே பிளாஸ் மாதிரி கலர் வந்திருக்கும். டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ காணாம போயிருப்பான். அது ஒரு மேஜிக் மாதிரி இருந்திருக்கும். எல்லாரும் எங்கடா வேணிசனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாக்கில பாத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி மாறி மாறி ஓடிக்கிட்டு இருந்திருப்பான். யாருக்கிட்டையும் மாட்டாம அந்த இடத்துல வந்துட்டு அவன் ஓடிக்கிட்டு இருந்திருப்பான். சிலியாவை தாண்டியும் பாத்தீங்கன்னா ஹீரோ போயிருப்பான். போயிட்டதுக்கு அப்புறம் அவ அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பான். இவன் எப்படா என்ன தாண்டி போனா? அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது. க்ளோயி, அவன் அட்டாக் பண்ண போல, அவன் நேரா கோல் போஸ்ட்ல ஸ்கோர் எடுக்க தான் போடுறான், அதனால நீ ரெடியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கத்தும்போது அப்ப ஹீரோ அவ பாத்திருப்பா. இவன் இலியூஷன் ஸ்பெல் தானே யூஸ் பண்றான், நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பார்த்து இருந்திருப்பா. அவளுக்கும் அது கஷ்டமா இருந்திருக்கும். அவளோட ஐ யூஸ் பண்ணி அதை வச்சு அனலைஸ் பண்ண ட்ரை பண்றா. அப்ப அந்த இடத்துல பார்த்தா இந்த மேஜிக் அப்படின்னு சொல்லி அவளும் ஷாக் ஆகும்போது அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா எல்லா ரிலேஷன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லா இடத்துலயுமே ரியல் க்ளோன் இருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். அதாவது ரியல் பர்சன் இருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். அவ அப்ப இது க்ளோன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அவளும் ஷாக்ல இருந்திருப்பா. டக்குன்னு பார்த்தா ஹீரோவும் அங்க ஆல்ரெடி கோல் போட்டிருப்பான். க்ளோயும் இதை பார்த்துட்டு இல்ல, இது எல்ஃப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய மேஜிக் தானே, இது மேஜிக் ஆஃப் ஸ்டார்ஸ் தானே, இதை எப்படி ஒரு ஹியூமன் யூஸ் பண்றான், இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக்ல இருந்துட்டு இருப்பான். அப்ப ஹீரோ ஆல்ரெடி கோல் போட்டானா. ஃபைனலா பாத்தீங்கன்னா கிளாஸ் 5 வின் பண்ணிடுது. எல்லாரும் பாத்தீங்கன்னா வின் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப போர்டுல பார்த்தா 11க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட டீம் தான் வின் பண்ணிருக்கோம். ஸ்கோர் போர்ட்ல பார்க்கும்போது 11க்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு 1 பாயிண்ட் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோ கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோ பாத்தீங்கன்னா உண்மையிலே இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருப்பான். உண்மையை சொல்லி ஆகணும்னா இந்த வெற்றி ஹீரோக்கு அப்படின்னு சொல்றத விட ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் கிளாஸுக்காக பண்ணிருக்கானே சொல்லி ஆகணும். ஏன்னா அங்க கிளாஸ் 5 எக்ஸ்போல் ஆகிறதா அவன் தனியாளா இருந்து தடுத்திருக்கான். இப்ப ஹீரோ நமக்கு மட்டும் ஹீரோ ஆகல, உண்மையிலே கிளாஸ் 5க்கும் அவன் ஹீரோ ஆயிட்டான் தான் சொல்லி ஆகணும். இப்ப அதுக்கப்புறம் எல்லாரும் லியோ லியோ லியோன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்திருப்பானுங்க. அப்ப சில ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது அவனுக்கு கட்டி முடிச்சுட்டு டேய் நான் இங்க இருந்து வெளியே போயிருவேன் நினைச்சட்டா, ஒரு வழியா இவன் தடுத்து நிறுத்திட்டானா அப்படின்னு சொல்லி அவனும் நினைக்கும் போது அப்ப இன்னொருத்தன் வந்துட்டு நானும் அப்படி தாண்டா நினைச்சேன், என்னையவே எங்க வீட்டுல இருந்து திருப்பி அனுப்பிடுவாங்க நினைச்சட்டா, வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்பிடுவாங்க நினைச்சட்டா, இந்த விஷயம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்ட ப்ரொஃபஸர் வந்துட்டு இவனுங்க என்ன பைத்தியமா ஏதோ உளறிட்டு இருக்கானுங்க, யாரு இவனுங்களை இங்க இருந்து வெளியே அனுப்ப போறா, இவனுங்களுக்கு என்னாச்சு என்ன பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப ப்ரொஃபஸர் எட்மவுண்ட் வந்துட்டு அதெல்லாம் விடு, இப்ப நீ போய் மோட்டிவேஷன் பண்றதுக்கான வழியை பாரு போ அப்படின்னு சொல்லி அவரும் பத்தும்போது அந்த பக்கம் பார்த்தா நம்ம டுரானு, க்ளோயி, அப்புறம் சிலியா கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம விளாண்டா அந்த 3 பேர் பாத்தீங்கன்னா ஓ கனவே கனவே கலைவதேனோ அப்படிங்கிற மாதிரி சோகமா இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ப்ரொஃபசர் பார்த்துட்டு நம்ம க்ளோயி கிட்ட தான் வந்திருப்பாரு. அவட்ட வந்துட்டு என்ன நீ இந்த மேட்ச்ல தோத்து போனதுனால நீ கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவளும் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி வரப்ப அப்ப அவரும் ஒன்ஸ் மேட்ச் ஓவர் ஆயிட்டா அதோட ரிசல்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது, நமக்கான வாய்ப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் உங்களோட திறமையை நீங்க நல்லா பயன்படுத்துனீங்க. முன்ன தோக்கடிக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு திறமை இருக்கு அப்படின்னா நீ அவனுக்கு சல்யூட் பண்ணலாம். பட் நீங்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்க கிளாஸ்க்காக இவ்வளவு தூரம் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பெருமையா நினைச்சுக்கணும். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. யாரெல்லாம் தங்களோட நண்பர்களுக்காக சீரப் பண்ண வந்தீங்களோ, யாரெல்லாம் தங்களோட கிளாஸுக்காக போட்டி போட அரினாக்கு முன்னாடி வந்தீங்களோ, யாரெல்லாம் தங்களோட கிளாஸுக்காக அடுத்த கிளாஸையும் எதிர்த்து சண்டை போட வந்தீங்களோ அவங்கெல்லாம் பெருமையா எழுந்து நில்லுங்க, நம்மலாம் கிளாஸ் 1 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹானரா சொல்லியிருப்பாரு. அப்ப இதை கேட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருந்துட்டு அப்படியே ப்ரொஃபஸரை ஒரு பெருமையா பார்த்திருப்பாங்க.
இந்த பக்கம் அதுக்கெல்லாம் பங்கம் பண்ற மணி நம்ம ப்ரொஃபசர் எட்மவுண்ட் சும்மா இருப்பாரா? தோத்தாங்களா, என்னடா தோத்து போனதை மறைக்க பாக்குறீங்களா, தோத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிண்டல் அடிக்க, அவ ப்ரொஃபசர் செட்ஸோன்னு வந்துட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் வந்திருப்பாரு அசிங்கமா. அப்படியே பார்த்தீங்கன்னா அவரு பேச்ச மாத்திருப்பாரு. பேச்ச மாத்திட்டு 2 கிளாஸ் நல்லாவே பண்ணீங்கப்பா, நல்லா போட்டி போட்டீங்க, அருமையா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு, நானுமே தரமா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கிளாஸ் ஒன்று அவங்களோட டேலண்டா அப்படியே சொல்ற அளவுக்கு இல்ல, அந்த அளவுக்கு இப்படி எப்படி சொல்றதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு காட்டுனீங்கப்பா, உண்மையிலே ரொம்ப அருமையா இருந்துச்சு. கிளாஸ் போய் பார்க்கணுமே, நீங்க கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கவே இல்லை, நான்லாம் நீங்க நினைச்சு பார்க்கவே இல்லை நீங்களா இந்த அளவுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எவ்வளவு சேலஞ்ச் இருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்களோட போட்டியை விட்டு கொடுக்காம நீங்க பண்ணீங்க. உண்மையிலேயே உங்களை பார்க்கும்போது நல்லா பெருமையா தான் இருக்கு, பரவாயில்ல நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம போராடினீங்க. உங்க முன்னால எவ்வளவு பெரிய சேலஞ்ச் இருந்தோ நீங்க அதை பார்த்து பயப்படாம தைரியமா எதிர்கொண்டீங்க. உங்களோட லிமிட்ஸை ஓவர் கம் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஃபியூச்சர்லயும் இன்னுமே நீங்க வளர்ந்து வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கடைசி வரைக்கும் நேர்மையா சண்டை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களோட போட்டி எப்பவுமே நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே அதை நம்புறேன். இப்போ எல்லாரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது அப்ப எல்லாரும் ஹேண்ட்ஷேக் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம செலியாவும் பாத்தீங்கன்னா செஸ்லா கிட்ட வந்துட்டு, நான் நினைச்ச விட நீங்க கொஞ்சம் நேரம் அதிகமா தான் தாக்கு பிடிச்சிருக்கீங்க, நான் கூட சீக்கிரமே தோத்து ஓடி போயிருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல எப்படியோ வின் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லியிருப்பா. அப்ப செஸ்லாவும் சும்மா இருப்பாளா, அவளும் சும்மா இருந்துட்டு என்னடி சொன்னா அப்படிங்கிற மாதிரி, அதான் நான் சொல்ல வந்ததை நீ சொல்லிட்டியே, இதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்ல, நீங்க இந்த அளவுக்கு டஃப் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, நான் கூட நீங்க ஒண்ணுமே இல்லாத டீமா தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன், பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாச்சும் வின் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் பங்கமா கலைச்சு விட்டுருப்பா. இந்த பக்கம் தாமஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனும் கோவமா பார்த்திருப்பான், என்னடா சொன்ன அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவனும் பயத்துல ஐயோ இவங்கிட்ட தெரியாதனமா வாய் விட்டோமே, இவன் வேற ஒரு முரண்டு படுத்தவனாச்சே அப்படிங்கிற மாதிரி அவனும் பயத்துல வெறுத்து போய் பார்த்துட்டு இருக்க. அப்ப க்ளோயும் அழுத்த கண்ணீரோட நம்ம ஹீரோவை பார்த்திருப்பா. அப்ப ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீ உண்மையிலேயே பெரிய ஆளா தான் வந்திருப்ப, உண்மையிலேயே நீ ஒரு அமேசிங்கான மேட்ச் தான், நீ இன்னொன்னு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும், நீ எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி சாப்பிட்டுருவ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது அப்ப அவளும் மனசுக்குள்ள என்ன கலாய்க்கிறேன்னு நினைக்கிறியா, கொஞ்ச நாள் பொருடா, நான் என்னோட திறமை என்னன்னு உனக்கு காட்டுறேன், நான் உண்மையிலே வளர்ந்து வந்து உங்க எல்லாத்தையும் தோக்கடிக்க தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினைக்கும் போது ஹீரோவும் கை கொடுக்க வரும்போது க்ளோயும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் கண்டிப்பா ஒன்னு ஒரு நாள் தோக்கடிப்பேன் அப்படின்னு நினைச்சிருப்பா. அப்ப ஹீரோவும் என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அவனும் அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு கை கொடுத்து முடிச்சு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மந்த் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் செஸ்லாவும் அப்புறம் தாமஸும் கேபிட்டல்ல சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப நம்ம தாமஸ் வந்துட்டு அவங்க கிட்ட சரி என்ன கிளப்ல நீங்க ஜாயின் பண்ணா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் நான் கிளப்ல ஜாயின் பண்றவன் இல்லடா, கிளப்பே உருவாக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளப்பை உருவாக்க போறேன்னு சொல்லும்போது அப்ப நம்ம செஸ்லாவும் ப்ராப்பர் மனசை சாப்பிட்டு தாமஸ் அப்படின்னு சொல்லி தாமஸ் சொல்லியிருப்பா. தாமஸும் என்ன கிளப் உருவாக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக் ஆயிருப்பான். அதுக்கப்புறம் செஸ்லாவும் லியோ மட்டும் இந்த கிளப் ஆரம்பிச்சான் அப்படின்னா நான் தான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பர்சன் அதுல ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லும்போது அதுக்கப்புறம் லியோவும் ஹீரோ ரிசர்ச் சொசைட்டி அப்படிங்கிற கிளப் தான் நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். என்ன சொசைட்டியா, அதுவும் ஹீரோ ரிசர்ச் பத்தியா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்கும்போது ஹீரோவும் எனக்கு ஹீரோ கையிலோட பிகினிங் ஸ்டோரியும் அதோட மறந்து போன மற்ற ஹீரோஸை பத்தியும் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். மற்ற 2 பேர் வந்துட்டு கெயிலா அது மறந்து போன ஹீரோ இல்லடா, அது ஃபிக்ஷனல் ஸ்டோரி ஹீரோடா அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லும்போது அப்ப தாமஸும் இதை பார்க்கும்போது யாருமே உன்னோட கிளப்ல ஜாயின் பண்ண போறது இல்லைன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அப்ப செஸ்லாவும் என்ன நினைச்சிருப்பானா, அப்ப நம்ம மட்டும் தான் லியோ கூட தனியா இருக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செஸ்லாவும் ஜல்சா பண்ற பத்தி யோசிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அவளும் வந்துட்டு என்னாலும் சரி லியோ நான் உன் கூட தான்டா இருப்பேன், உசிரியா போனாலும் உன் கூட தான்டா இருப்பேன், நான் உன் கிளப்ல தான்டா ஜாயின் பண்ண போறேன், வேற யார் கிளப்லயும் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லியிருப்பா. அப்ப தாமஸ் வந்துட்டு ஆமா இன்னைக்கு அந்த நாள்ல அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு போயிருப்பாங்க. ஹீரோவும் இன்னைக்கு என்ன நாள்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளியே வந்திருப்பாங்க. அங்க பார்த்தா 50 இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க ஹீரோ டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு இந்த டேல தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். அதோட சாப்டர் 80 முடியுது. சாப்டர் 90 ஸ்டார்டிங்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ஹீரோ டஞ்சன்ல இருந்து கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது 3 ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்ன அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஹீரோ வேர்ல்டோட அந்த ஃபிராக்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா சதறி கிடந்திருக்கும். அதை வந்து சேர்க்கறது தான் அந்த பர்டிகுலரான அவங்களோட மிஷனாக இருந்திருக்கும். ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா டஞ்சன் கிரியேட் ஆகும் ஹீரோ டஞ்சன், அதுக்குள்ள போயிட்டு அந்த ஃபிராக்மெண்ட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அது ஒரு மேப் மாதிரி தான் இருக்கும் கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்கிற மாதிரி இருந்திருக்கும். இதை தான் பார்த்தீங்கன்னா அந்த லூமின் அகாடமியோட 5th இயர் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோவும் அவங்கள பார்த்து லூமினோட சீனியர்ஸ் ஹீரோ டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுக்கு சாட்சியா அவங்க ஹீரோ ரெக்கார்டோட ஃபிராக்மெண்ட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. சில டைம் உள்ள போயிட்டு 2 வாரம் கழிச்சு வருவாங்க, சம்டைம்ஸ் 2 மந்த்துக்கு மேல கூட ஆகலாம். இது மட்டும் இல்ல, இத மாதிரி நிறைய விஷயங்கள் கூட நடக்கும். ஆனா இந்த டைம் என்ன ஆயிருக்குன்னு தெரியல. எங்க அம்மாவும் இதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைக்கும் போது இந்த பக்கம் செஸ்லாவும் ஓ அவங்க வந்துட்டாங்க, லூமின் அகாடமியோட டாப்பர்ஸ் தானே அவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாமஸும்
இது இந்த மசில் கட்டு இருக்கான் பாத்தியா, அவன் தான் ஈச சேர்ந்தவன். அது மட்டும் இல்ல, அதோட அந்த ஃப்ரெண்ட்ல இருக்கான் பாரு, அவனோட நேம் தான் லீ ஜாமுவான் சீனியர். அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு உமன் இருக்கால, அவ தான் டோராயான். அவ சவுத் டெரிட்டரியை சேர்ந்தவ. அதோட அதுக்கடுத்து இருக்கிறான் பாத்தியா, அவனோட பேர் என்ன சரியா தெரியலையே. உல்டா சீனியர் தானே, அப்படிதான் நினைக்கிறேன். பட் எனக்கு சரியா தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவை பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா கையை வச்சு அப்படியே பின்னாடி இருந்து அப்படியே இழுத்துருப்பாங்க. அப்ப ஹீரோவும் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, தாமஸும் அவன் டாப்பர் ஸ்டூடெண்ட் தான், அவன் பேரு, ஆமா அவன் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் பிரசிடென்ட்பா, அவன் பேர் ரியாஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவை யாரோ அப்ப அங்க இருந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போயிருப்பாங்களா. அப்ப தாமஸும் ஆமா அது அவங்க தான் லியோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்திருப்பான். அங்க பார்த்தா லியோ ஆளக்கானோம். அப்ப தாமஸும் ஜெஸ்லா கிட்ட அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த பக்கம் ஹீரோவும் சரியா என்னாச்சு உனக்கு, ஏன் என்ன இங்க இழுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என் கூட அமைதியாவா, ஒரு இடத்துக்கு நம்ம கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி செலியாவும் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செலியாவும் லூமிட் சிட்டில ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் பிரசிடென்ட நம்ம மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா, எதுக்காக, அவர் என்ன மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செலியாவும் பெருமூச்சு விட்டுட்டு, உனக்கு உண்மையிலேயே ஸ்கூல் ரிலேட்டடான எந்த மேட்டர்லயும் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு இதுல இருந்தே எனக்கு நல்லா புரியுது. சரி நீ அங்க வா, உனக்கே எல்லா விஷயமும் புரியும். ஆனா எதுக்கு அவர் என்ன இங்க உன்னை கூட்டுற சொன்னாருங்கிற மாதிரி எனக்கு எதுவும் சரியா தெரியல. இந்த பிளேஸ்ல எதுக்காக மீட் பண்ண நினைச்சாருன்னு புரியல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் ஏன் இங்க நல்ல ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப டக்குன்னு சரியாவும் ஹாப்பியா எழுந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிருப்பா. எனக்குமே அவளுக்கு அண்ணா இருக்காங்கிற விஷயமே எனக்கே இப்பதான் கைஸ் தெரியும். இப்ப அவனும் நைஸ் டு மீட் யூ லியோ ப்ளோவா, நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உன்னோட எய்மே எல்லா கிளாஸையும் மாஸ்டர் பண்றது அப்படிதானே அப்படின்னு சொல்லி அவனும் கேட்கும்போது, இவர் தான் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ரியாஸ், செடிங்கர் கிளானோட சேர்ந்தவன். அதோட செலியாவுக்கு இவன் தான் பிக் பிரதர். ஹீரோ டென்ஷனை கிளியர் பண்ண அந்த குரூப்ல இவனுமே இருந்திருப்பான். இப்போ வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இந்த புட்டோட டேஸ்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்லியிருப்பான். அப்ப செலியாவும் அமைதியாகும் போது, என்னாச்சுமா உனக்கு இது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செலியாவும் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிட்றது, ஒரு புது விதமான உணர்வா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு, இது நான் டேஸ்ட் ரொம்ப டெலிசியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டே சொல்லியிருப்பா. அப்ப ரியாஸும் அப்படின்னு சொல்லி அவனும் சிரிச்சுட்டு, நீ லூமின் அகாடமி வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே நான் இங்கதான் ஃபர்ஸ்ட் கூட்டு வரலான் இருந்தேன். ஆனா இப்ப எதுவா இருந்தா என்ன, ஆமா லியோ நீ வந்து எங்க அத்தை பையன் தானே, நீ எங்க அம்மாவை மீட் பண்ணிருக்கியா, ஆனா நான் உங்க அம்மாவை நிறைய டைம் மீட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்ல ஆண்டி உண்மையிலேயே ரொம்ப அழகான ஃபேமஸான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமில, தெரியுமா உனக்கு, அவங்களோட ஸ்கூல் டேஸ்ல அவங்க ரொம்ப பாப்புலரா இருந்தாங்க அப்படின்னு ஹீரோ அம்மா பத்தி தான் அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்ப ஹீரோவும் யாரு எங்க அம்மாவா அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, அதுக்கு அவனும் வந்துட்டு ஆமா உங்க அம்மா தான், அவங்கள பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா என்ன, உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அவங்க ஸ்கூல்ல ஒரு லெஜண்ட்னே சொல்லலாம். அந்த அகாடமில அவங்க படிக்கும்போது நிறைய ஜித்து வேலைகள்லாம் பண்ணிருக்காங்க. என்கிட்ட கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா, டோர்மெட்டரியில அவங்க இருக்கும்போது ஒன் டைம் டெசர்ட் ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கேதர் பண்ணி பிரின்சிபல் ஆபீஸே போயிட்டு முற்றுகையிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே பெரிய போராட்டமா அப்ப நடந்துச்சான் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப செலியாவும் இருந்துட்டு அப்படியா, நம்ம ஆண்டி தான் அகாடமில பேசுற அந்த ஃபேமஸான இன்சிடென்ட்டுக்கு காரணமா, அவங்கதான் மாஸ்டர் மைண்ட் புரோட்டாகனிஸ்டா, நம்ம ஆண்டியா கொக்கா அப்படின்னு சொல்லும்போது, ரியாஸும் ஆமா செலியா அவங்கதான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்ப ஹீரோக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா, நான் நினைச்ச மாதிரியே இவன் லூமின் அகாடமியோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சனா தான் இருக்கான், இவனை பார்க்கும்போது ஹீரோ ஆகிறது இவனுக்கு ஒரு பெரிய மேட்டராவே இருக்காது போல இருக்கு அப்படிதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்க்கும்போது, அப்ப ரியாஸும் அப்ப சரி ஆண்ட் போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்த அந்த டெசர்ட்டை நம்ம நெக்ஸ்ட் டைம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, செலியாவும் ஆமா கண்டிப்பா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ரியாஸும் நான் ஃபர்ஸ்ட் போறதால நான் போய் பில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனும் அப்ப போகும்போது அப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்து வெளியே போயிருப்பான். அப்ப ரியாஸ் அவனுக்குள்ள வச்சிருந்தா அந்த ஃபிராக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ரெக்கார்டு ஃபிராக்மெண்ட், அதை வந்து வெளியே எடுத்திருப்பான். அதுல பார்க்கும்போது அந்த பாக்ஸ் க்ளோ ஆயிருக்கும். இது ஏன் இப்ப இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியே சீனை கட் பண்ணி கிளாஸ் ஃபைவ்ல தான் கட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு ஸ்டூடெண்டும் ப்ரொஃபசர் எட்மோண்ட் கிட்ட எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவர் வந்துட்டு எலியானா உனக்கு என்ன வேணும், ஏதோ மோசமான கொஸ்டின் மட்டும் கேட்டுறத, அப்புறம் நான் காண்டாயிருவேன், உன்னோட குப்பு மாதிரியான கொஸ்டின் எல்லாம் என்கிட்ட கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவளும் இல்ல இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், அது என்ன அப்படின்னா எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்துட்டாங்க, நம்ம கிளாஸ்ல தான் இன்னும் ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யாருமே போடல, நம்ம கிளாஸ்க்குன்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும்ல அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல இந்த சொம்பு தூக்கி வந்துட்டு ஆமா அக்கா சொல்றது சரிதான், நீங்க இங்க கிளாஸுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டாகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா,
ஓ ரைட், நானும் மறந்து போயிட்டேன். லியோ, நீ கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆயிக்கோப்பா, சரிதானே அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட எலியனாவும் இருந்துட்டு, முடியாது முடியாது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி நான் சொல்லவே இல்லை, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எலியானா அக்காவின் சொம்பு தூக்கியலும் இருந்துட்டு, ஆமா ஆமா, எங்க அக்கா சொல்றது சரிதான், நீங்க ஏதாச்சும் தேவையில்லாம பிரச்சனை பண்ற வேலைலாம் வச்சுக்கிடாதீங்க, ஒழுங்கா ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுங்க, இல்லாட்டி நாங்க இங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ப்ரொஃபசர் வந்துட்டு, உங்களுக்கு என்ன இப்ப ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்தாகணும், அவ்வளவுதானே, சரி ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யார் ஆக போறாங்களோ அவங்க வந்து இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் தூக்கி வச்சிருப்பாரு. இதை பார்த்தா அந்த எலியானா வந்துட்டு, ஆத்தாடி ஆத்தா, நம்ம தேவையில்லாம பெரிய பிரச்சனை பண்ணி விட்டோமே, கொஞ்ச நேரத்தால நம்மள பெரிய பிரச்சனை எழுத்து விட்டுருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அவளும் பக்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜாயின் கிளாஸ் நடத்த போறோம், அதனால எல்லா ஃபர்ஸ்ட் இயர்ஸும் தயவு செஞ்சு ஆடிட்டோரியம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம், அனைவரும் தயவு செய்து ஆடிட்டோரியம் வரும்படி தங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது உங்களுடைய ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லும்போது, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஜாயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி சாக்கில் பார்க்கும்போது, அப்ப நம்ம லியோ வந்துட்டு, ப்ரொஃபசர் நம்ம இதுக்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்ப அதுக்கு நம்ம ப்ரொஃபசர் வந்துட்டு, நான் ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட இது எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல, அப்ப மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு குரூப்பா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதோட இந்த சாப்டரையும் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், என்ன அப்படின்னா அது வந்து இந்த ஆரா பத்தி தான். இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் யூஸ் பண்ற எல்லா கிளானும் பாத்தீங்கன்னா ஆரா வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொரு கிளானுக்கும் தனித்தனி ஆரா இருந்திருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆறாலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆரா இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒன் ஆஃப் த ஆரா தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜெட்டிங்கர் கிளானோட ஆரா. அதே ஆராவை தான் இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஜெட்டிங்கர் கிளானோட பீனிக்ஸ் ஆரா வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆராவா இருக்கும். அதே மாதிரி மற்ற ஆராஸுக்கும் ஒவ்வொரு ஆராக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற பவர் இருக்கும். உதாரணமா சொல்லணும்னா இப்ப டோரான் யூஸ் பண்ற ஆரா பாத்தீங்கன்னா அது லைட்னிங் ஆரா. அவனோட ஆரா பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்பீடா இருக்க உதவியா இருக்கும். ஆனா அதுக்காண்டி அது பவர் எல்லாம் சொல்லிட முடியாது. ஆனா நம்மளோட பீனிக்ஸ் ஆராவை கம்பேர் பண்ணும்போது அது வந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. அதே மாதிரி பீனிக்ஸ் ஆரா இந்த டோரான் யூஸ் பண்ணக்கூடிய லைட் ஆராவை கம்பேர் பண்ணும்போது அதுல வந்துட்டு வேகம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஒவ்வொரு ஆராக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். இதுதான் முன்னாடி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாட்டா, பை பை கைஸ்.